ஸோ உங்களோட பேர்லேயே வந்து இட்லி இனியவன் அப்படிங்கிற இது ஒரு அடைமொழியா அல்லது உங்களுக்கு நீங்கள் அதை வந்து ஒரு ஐடென்டிட்டியாக மாற்றிக்கிட்டீங்க? ஆந்திராலேருந்து வந்த ஒரு பத்திரிகையாளர் எங்கள் இட்லி தயாரிப்பு முறையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு ஒரு செய்தி வெளியிட்டார். அதுக்கு தலைப்பு என்ன போட்டிருந்தாருன்னா, துண்டா இனியவன் இட்லி துண்ணாலே. ஓகே. பிப்ரவரி 14ஆம் தேதி காதலர் தினம். அப்போ அந்த காதலர் தினத்தன்னைக்கு ஒரு ஆர்டின் ஷேப்ல ஒரு இளநீர் இட்லி அப்படின்னு ஒரு அறிமுகப்படுத்தினேன். இனியவனை பிடிக்காதியா அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்க இருக்கிற இலை என் பேரை சொல்லிட்டே இருக்கு. ஸோ இனியவனாக இருந்தவர் எப்படி வந்து இட்லி இனியவனாக மாறினார்? எப்படி இந்த இட்லி பிஸ்னஸ்குள்ளே வந்தீங்க? ஆட்டோ ஓட்டுநராக இருக்கும்போது தற்செயலாக ஒரு இட்லி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணியினுடைய நட்பு கிடைத்தது. சாய்பாபா காலனி பக்கத்தில் அழகேசன் ரோடு 3rd எக்ஸ்டென்ஸில் அவங்க வீடு. அட்ரஸ் எல்லாம் இப்போ எத்தனை வருஷங்க கரெக்டாக சொல்கிறீங்க? நீங்கள் இட்லி ஒரு தொழிலாக எடுத்துக்கிட்ட காலம் இது. அது தொழிலாக ஏன் அதை தேர்வு செய்தேன், ஏன் தொழிலை செஞ்சேன் அப்படின்னா, தொழில் நாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு ஈடுபாடின் வெளிப்பாடு. உனக்குள்ள முளைக்கும் தன்மைன்னு இருந்தா எங்க தூக்கி கடாசி போட்டாலும் அங்க முளைக்கும். 5 மணிக்கு மேல அதை செய்ய மாட்டேன், பரவாயில்ல நாளைக்கு வந்து செய். உன் மீது அதிகமான பணிச்சுமையை திணிக்கிறது தவறுதான். காரணம் காட்டி மேசன் தான் இப்படி பூசிட்டாரு, பெயிண்டர் இல்ல, பெயிண்டர் தான் இல்ல, எலக்ட்ரீஷியன் இல்ல, பிளம்பர் அப்படி தூக்கி ஜம்ப் பண்ணிட்டு போயிடக்கூடாது. குவாலிட்டி மாறாம எனக்கு சுவையா நீ செஞ்சு தரணும். இட்லி அப்படிங்கிற விஷயம் உங்களை எது வரைக்கும் கூட்டிட்டு போயிருக்கு? உங்களுக்கு என்னென்ன ஐடென்டிட்டி வாங்கி கொடுத்துருக்கு? துர்கா அம்மையார் அண்ணாரிபாளையத்துல அவங்க குடும்பம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி. துர்கா அம்மாவும் தளபதியும் சாப்பிட்டு இருக்காங்க. அம்மா ஒரு இட்லி வேணாம் போதும் சாப்பிட்டேன். என்ன நிமிந்து பார்க்கல. அம்மா அந்த மிக்கி மவுஸ் இட்லி எப்படி வருது? ஐயோ இனி நீங்களா? நல்லா இருந்தது, மிச்சம் இருந்தது, ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் சூடு பண்ணி சாப்பிட்டேன். இட்லியோட சுவை அப்படிங்கிறது ஜென்ரலி நம்ம வீட்டில் நம்ம ரெகுலராக சாப்பிட்றது ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். உங்க வீடுல எங்க இட்லி மாதிரி வருமானு கேட்டா வராது. ஏன் அப்படின்னா நாங்கள் பயன்படுத்துறது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பேச போகிறோம். அதுதான் இட்லி. நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர்த்தோட கதையை வந்து கேட்டிருப்போம், சினிமாவில் பார்த்துருப்போம், அல்லது ரேடியோவில் நம்ம வந்து கேட்குறக்கான சூழ்நிலை இருக்கும். இன்றைக்கி வந்து பாட்காஸ்ட் மூலிமா பார்த்துருப்போம். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஜோஷ் டாக் அப்படிங்கிற ஒரு சேனல் இருந்தது. அதில் வந்து என்னோட இதுவும் வந்து நான் பேசியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் ஜோஷ் டாக்ஸுக்கு பேசுவேன் அப்படின்லாம் நினச்சது கூட கிடையாது. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்பைரிங்கான விஷயங்களை, இன்ஸ்பைரிங்கான மனிதர்களை வந்து அவங்களுடைய ஸ்டோரி கேட்குறதுக்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒரு காலம் உண்டு. 2017, 18, 19 அந்த டைமில். அப்போ ஒருத்தருடைய கதை வந்து எனக்கு கேட்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அந்த இட்லி வந்து எவ்வளோ தூரம் அவரோட வாழ்க்கையை வந்து மாற்றிருக்கு, அதில் என்ன மாதிரி இனோவேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த டைமில் ஒரு 2020 அந்த காலங்களே வந்து பார்த்தீங்கன்னா நான் அவரோட ஒரு வீடியோ வந்து பார்த்துருந்தேன். சரி, இதை பற்றி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு அப்போ இருந்தே பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நீளம் காரமும் வந்து அமையல. நானும் அப்படியே மறந்து அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி போக ஆரம்பிக்கும் பொழுது ரீசெண்டாக இப்போ சோஷியல் மீடியா பார்க்கும்போது அவர் திரும்பி அவருடைய ப்ரெசன்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்குது. அவர் இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த இட்லி சார்ந்த பல விஷயங்களை வந்து இனோவேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு உணவு தொழில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்கள்ட்ட ஸோ ஏதோ என்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பொதுவாக யார்ட்டையாவது கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 விஷயங்களில் வந்து உணவு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட லிஸ்ட்டில் இருக்கலாம். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த இட்லி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிஸ்னஸ் என்ன, அது எப்படி ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்றிருக்கு, அதில் என்னென்ன இனோவேஷன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தா இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இட்லி இனியவன் ஐயா நம்ம கூட இருக்காங்க. ஸோ இட்லி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரி என்ன, இட்லி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள எப்படி அவர் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்தாங்க, என்னென்ன இனோவேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஐயா வணக்கம். வணக்கம். பிஸ்னஸ் தமிழா நேயர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். எனக்கு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு இட்லி பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட பேர்லேயே வந்து இட்லி இனியவன் அப்படிங்கிற இது ஒரு அடைமொழியா அல்லது உங்களுக்கு நீங்கள் அதை வந்து ஒரு ஐடென்டிட்டியாக மாற்றிக்கிட்டீங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இட்லியோட ஹிஸ்ட்ரி என்ன, இட்லி வந்து நம்ம தமிழர்கள் சார்ந்த உணவா அல்லது வந்து இது எங்கிருந்து ஆரிஜின் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்ல முடியும்? இட்லி அப்படிங்கிறது என் பெயருக்கு முன்னால் அது வந்து பெரிய ஒரு அடைமொழியாக அமைஞ்சது. இட்லியில் நான் சில முன்னெடுப்புகள் சின்னதாக செஞ்சுட்டு இருக்கும்போது தற்செயலாக ஆந்திராலேருந்து வந்த ஒரு பத்திரிகையாளர் எங்கள் இட்லி தயாரிப்பு முறையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு ஒரு செய்தி வெளியிட்டார். அதுக்கு தலைப்பு என்ன போட்டிருந்தாருன்னா, துண்டா இனியவன் இட்லி துண்ணாலே அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பை போட்டுருந்தார். சாப்பிட்டா இனியவன் இட்லி தான் சாப்பிடணும்,
சாப்பிட்டா அப்படிங்கிறது 2 பொருள். இட்லி மெதுவாக ஆமாம். இருக்கிறதுக்காகவும் அப்புறம் அந்த நம்ம வழக்க முடியல டேய் சாப்பிட்டா அந்த இது சாப்பிட்ற நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த இட்லியை பற்றியான இது வரும்போது இட்லினாலே இனியவன் தான் அப்படின்னு பொருள்படும்படியாக பல்வேறு செய்திகள் அப்படியே வர ஆரம்பித்தது. இட்லியா என்ன வித்தியாசமாக இருக்குது பேர் அப்படிங்கிற மாதிரிலாம். பொதுவாக இந்த இட்லி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு உன்னதமான ஒரு அற்புதமான ஒரு உணவு. அந்த உணவு தோன்றியது எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற ஆராய்ச்சி நிறையா இருக்குது. இந்தோனேசியாவிலேருந்து வந்ததும் இட்டு அவிங்கிறத தொடர்ந்து அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது இட்லி அப்படிங்கிறது மருவி இதாகவும் எல்லாம் இருக்குது. இது எங்கிருந்து வந்தது, எங்கே உருவாச்சு, என்னங்கிறதுகள்லாம் எனக்கு ஆராய்ச்சி பண்ண தெரியாது. அதை பற்றி பெருசாக நான் யோசிக்கலை. ஆனால் பயன்படுத்துறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இந்த மாதிரியான மாநிலங்கள் தான். அதுலேயும் தமிழ்நாட்டில் அதிக அளவு இட்லி அப்படின்னாலே, மற்ற உணவுகள் அப்படின்னாலே இட்லிக்கு ஒரு பெரிய ஒரு மகத்துவம் இருக்குது. அப்போ அப்படியான ஒரு இட்லி அப்படிங்கிற ஒரு வியாபாரம் இன்னைக்கு வேற எதை செய்கிறதா இருந்தாலும் நிறைய முதலீடு வேணும், நிறையெல்லாம் போடணும். இட்லி வியாபாரம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வாசல்லையே ஒரு 3 கல் வச்சுட்டு ஒரு இட்லி பானையை வச்சுட்டு வயசான பாட்டி இட்லியை ஊற்றி வியாபாரம் பண்ணிட்டு அதுவும் அந்த குடும்பத்தையும் ஏதோ அவங்களுடைய பசியாரக்கூடிய இதில் பார்க்குறோம். அப்பேற்பட்ட ஒரு சிறிய தொழில் இட்லி அப்படிங்கிறத இன்னைக்கு விண்ணை மூட்டும் அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு நான் ஒரு அணிலாக இருந்தேன். அவ்வளோதான். ஏன் அதை சொல்கிறேன்னா, நான் அரிசியை கண்டுபிடிக்கல, உளுந்தை கண்டுபிடிக்கல, இட்லின்னு ஒன்று நம்ம கண்டுபிடிச்சதும் இல்லை. ஒரு பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருந்தோ அல்லது வேறு ஏதாவது தொழில்நுட்பம் தெரிஞ்சிருந்தாலோ ஏதாவது ஒரு பக்கம் வேலைக்கு போகிறதோ அல்லது கை நிறைய சம்பளம் வாங்குறது இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படியான இல்லை. ஏன்னா எங்கள் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா வறுமைங்கிறது மிக ஒரு இறுக்கமாக சூழ்ந்த ஒரு சூழலில் வாழ்ந்தவங்க நாங்கள்லாம். மக்காச்சோள ரவை போட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு உப்புமா மாதிரி செஞ்சு வச்சு அது ஒரு வேளை கிடைக்கும். மறுநாளைக்கு மிச்சம் இருந்தால் தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சு மறுநாளைக்கு சாப்பிட்றது. அரிசி உணவுங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு காலத்திலலாம் இருந்தது. நான் 1970 பிறந்தவன். நான் 8வது வரைக்கும் இந்த மதிய ஒரு வேளை உணவு கிடைக்கும், அதுக்காக ஸ்கூலுக்கு போவோம். உணவு திட்டம். ஆமாம், சத்துணவு காமராஜருக்கு இந்த மதிய உணவு திட்டம். அந்த ஸ்கூலுக்கு போகும்போது அதுவும் மதிய உணவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மக்காச்சோள ரவை வரும், ஒரு நாள் கோதுமை ரவையில் உப்புமாவை வரும், ஒரு நாள் சாதம் வரும். வாரத்துக்கு 2 நாள் தான் சாப்பாடு வரும். அந்த சாப்பாடு வந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற மாதிரி இல்லை. ஏதோ ஒரு ஜென்ரல் கிச்சனில் செய்து லாரியில் வந்து பித்தளை அடுக்கில் இறக்கி வச்சுட்டு போவாங்க. அப்போ எங்கள் ஸ்கூலில் இன்டர்வலுக்கு முன்னாடியே அந்த சாப்பாடு வந்து இறங்கிடும். இன்டர்வல் விட்டவுடனே நாங்கள் ஓடி போய் இன்றைக்கி என்ன வந்திருக்கு அப்படின்னு உப்புமா, இது உப்புமாவா அரிசி சாதம்னா எங்களுக்கு ஒரு பெரிய இன்றைக்கி சாப்பாடு வந்திருக்குடா, எப்போ மதியானம் பெல் அடிப்பாங்கன்னு காத்துட்ருப்போம். பையில் ஒரு தட்டு தான் இருக்கும். அப்படியான ஒரு உணவுக்கு ஏங்கிய ஒரு காலகட்டத்தில் இருந்த எனக்கு அந்த உணவுத்துறையே என்னை இன்றைக்கி அடையாளம் காட்டுற அளவுக்கு ஒரு உணவின் பெயரையே எனக்கு அடைமொழியாக கிடைச்சது. அப்படிங்கும்போது மற்றவர்கள் கேலிப்படுத்தினாலோ மற்றவர்கள் எப்படி நினைச்சாலோ நான் எனக்கு முன்னரே கொடுத்த அந்த டாக்டர் பட்டம் இது எல்லாத்தையும் விட இது எனக்கு ரொம்ப சரியாக இருக்கும்னு தோணுனதுனால இந்த இட்லிங்கிறது என்னுடைய அடைமொழி மட்டும் இல்லாமல் அதை நான் விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு கௌரவமாகவே நாளைக்கு எனக்கு ஏதாவது மத்திய மாநில அரசுகள் மிகப்பெரிய விருது கிடைச்சாலும் கூட அந்த இட்லிங்கிறத என்னை பிரித்து பார்க்கறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அது இருக்கும். அப்படியானது. ஸோ இனியவனாக இருந்தவர் எப்படி வந்து இட்லி இனியவனாக மாறினார்? எப்படி இந்த இட்லி பிஸ்னஸ்குள்ளே வந்தீங்க? இது வந்து தற்செயலாக நடந்ததா அல்லது வந்து நீங்கள் ஒரு தொழிலாக ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சிங்களா? உங்களுடைய ஸ்டோரி பற்றி சொல்லுங்கள். மொத்தத்தில் பசியை போக்கணும் அப்படிங்கிற தேடுதலில் ஏதாவது ஒரு வியாபாரம் செய்கிறது. இந்த போண்டா பஜ்ஜி வீட்டில் ஏதாவது செஞ்சு கொடுத்தாங்கன்னா அது கொண்டு போய் விற்றுட்டு வர்றது, வெயில் காலங்களில் மோர் கொண்டு போய் விற்றுட்டு வர்றது, இந்த மாதிரியான ஏதாவதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறக்கூடிய காலகட்டத்தில் ஒரு இலக்கெல்லாம் கிடையாது. ஆக மொத்தம் வறுமையை போக்கணும். ஏன்னா அப்போ வந்து அது அறியாத வயது. நான் 8வது படிச்சுட்ருக்கேன். அப்படிங்கும்போது 8, 5, 13 வயசு 14 வயசு போது எனக்கு அப்போல்லாம் பசியை போக்கணும், கொஞ்சம் பொருளாதார ரீதியாக வளரணுங்க, அதுக்குண்டான மார்க்கமோ அதுக்குண்டான வழியோ எல்லாம் எனக்கு தெரியாது. அப்படி தான் இருந்தோம். அதற்கப்புறம் அப்படியே ஒரு சின்ன சின்ன வியாபாரம் செய்து ஒரு ஆட்டோ ஓட்டுநராக நான் அடுத்த இதுக்கு மாறணும். எங்கள் குடும்பத்தில் ஆட்டோ ஓட்டுநர்லாம் யாரும் இல்லை. நான் தான் முதல்ல ஒரு ஆட்டோ ஓட்டுநராக வர்றேன். அப்போ இந்த ஆட்டோ ஓட்டுநராக இருக்கும்போது தற்செயலாக ஒரு இட்லி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணியினுடைய நட்பு கிடைத்தது. ஆட்டோ ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறேன். அவங்க இடைமறிக்கிறாங்க. கோயம்புத்தூரில் நான்
நான் இப்போ சென்னையில் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிற மாதிரியான நினைவில் பேசிகிட்டு இருக்கேன். கோவையில் வந்து ஈரோட்டில் பேசிகிட்டு இருக்கோம் பக்கம் கோயம்புத்தூர். ஏன்னா நான் சென்னைக்கு புலம்பெயர்ந்து கிட்டத்தட்ட 1997 அங்கேயே அப்போ கோயம்புத்தூரில் சாய்பாபா காலனி சர்ச் ரோட்டுக்கு கொஞ்சம் அந்த பக்கம் அடுத்த ரோடு பார்த்தீங்கன்னா சுலோம் தாமஸ் கண் மருத்துவமனைன்னு ஒரு மருத்துவமனை இருக்கும். அந்த மருத்துவமனைக்கு ஒரு மருத்துவர் எனக்கு ரெகுலர் கஸ்டமர் அந்த அம்மையார், அந்த டாக்டர் கீதா அவங்க பேர். அவங்க பையன் ஹரி, அவங்க பொண்ணு ஹஸ்னி, அந்த அவங்க அந்த சத்துணவு கூடம் சொல்கிற மாதிரி ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை பார்த்துக்கிற அந்த ஸ்கூலில் கொண்டு போய் விடுறது, அந்த ஹரின்ற பையன் 2ஆம் வகுப்பு படிக்கிறாரு, அவரை கொண்டு போய் விடுறது, டாக்டரை கொண்டு போய் விட்டுட்டு வர்றதுங்கிற மாதிரி அவங்க குடும்பத்தில் நான் ஒருத்தனாக இருந்து அவங்களுடைய ஆட்டோ ஓட்டுநராக இருந்தேன். இப்போ அவங்கள அந்த சுலோம் தாமஸ் கண் மருத்துவமனையில் விட்டுட்டு திரும்பி நான் வரும்போது ஒரு அம்மையார் இடைமறிக்கிறாங்க. ஒரு அண்டாவோட இருக்குது. அது சாய்பாபா காலனி பக்கத்தில் அழகேசன் ரோடு 3rd எக்ஸ்டென்ஸில் அவங்க வீடு. அட்ரஸ் எல்லாம் இப்போ எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கரெக்டாக சொல்கிறீங்க சார்? அது என்னால் மறக்க முடியாது. என்னுடைய முதல் ஆட்டோ சவாரி வசந்தி அம்மையார் அவங்க தான் எனக்கு வந்து எப்படி ஒரு பயணிகிட்ட நான் நடந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ சரியாக நடந்த அப்படின்ற சான்றிதழ் கொடுத்த உடனே அப்போ நம்ம இனிமேல் இப்படித்தான் நடக்கும். ஒன்றும் இல்லை, அவங்க ஆட்டோவில் வெளியே எங்கே போகிறாங்க, அவங்க எங்கே போகிறதா இருந்தாலும் ஆட்டோவில் தான் போகணும். அவங்களுடைய கணவர் துபாயில் ஒரு தொழில் நிமித்தமாக அங்கே இருக்கார். அவங்களுக்கு 2 குழந்தை, ஒரு பெண் ஒரு ஆண். பொண்ணு பேர் தீபா, பையன் பேர் ஆனந்த், வசந்தி அம்மையார். இவங்க எல்லாமே எனக்கு யார் என்ன எதுவுமே தெரியாது. நான் முதல் ஒரு ஆட்டோவில் லைனாக போகணும். அப்போ ஏஆர்சி பார்சல் சர்வீஸ்னு சாய்பாபா கோயில் பக்கத்துலேயே இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் அருணாச்சலம் ஸ்ட்ரீட்னு ஒரு தெரு. அந்த அருணாச்சலம் ஸ்ட்ரீட்டில் தான் நாங்கள் லைனாக ஆட்டோவை நிப்பாட்டிட்டு இருப்போம். அப்போ அதில் முதல் ஆட்டோவை நான் வர்றேன். அப்போ அந்த அம்மையார் வர்றாங்க. வந்து என்ன ஒரு ஆட்டோவில் கணபதி வரைக்கும் போகணும் அப்படின்னு. போகலாமா அப்படின்றேன். எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஏம்மா நீங்கள் கொடுக்குறது கொடுங்க. ஐயா வேணாப்பா, எவ்வளோன்னு சொல்லுப்பா. நான் ஒரு 35 ரூபா கொடுங்கம்மா. சரின்னு ஏறி உட்காந்துட்டாங்க. போய் அவங்கள இறக்கி விட்டான். அவங்க இறக்கி போகும்போது நான் கேட்டேன், 35 ரூபா கொடுத்தாங்க. அம்மா நீங்கள் திரும்பி போகணுமான்னு. ஐயோ தெரியாதுப்பா, எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியாது, நீங்கள் போயிருங்க அப்படின்னாங்க. இல்லைம்மா நீங்கள் வரும்போது பாருங்கள், என் ஆட்டோ இருந்தால் அதை விட ஒரு 5 ரூபா கம்மியாக கொடுங்க வந்ததை விட, எனக்கு எதாவது சவாரி கொடுத்தாலும் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அங்கேயே உட்காந்துருந்தேன். எனக்கு கொஞ்சம் அந்த புத்தகம் படிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. அப்போ அவங்க போனாங்க, நான் ஒரு புத்தகம் எடுத்து அப்படி படிச்சுட்டு உட்காந்துருந்தேன். ஒரு அரை மணி நேரம் கூட இருக்காது, அவங்க திரும்பி வந்தவுடனே அவங்க கேட்டது, எனக்காக வெயிட் பண்ணலையே. இல்லைம்மா உங்களுக்காக இல்லை, எனக்கு எந்த சவாரி வரல, அதனால சரி போகலான்னு கொண்டு இறக்கி விட்டோம். போய் இறக்கி விடுறதுக்கு கொண்டுகிட்டு போகும்போது அந்த அருணாச்சலம் ஸ்ட்ரீட்டில் ஆட்டோ ஸ்டாண்டில் தான் அவங்க ஏறினாங்க. அங்கிருந்து கணபதி வர்றதுக்கு தான் நம்ம பேசியிருந்தோம். திரும்பி போகிறதுக்கு அந்த ஸ்டாண்டு வரைக்கும் தான் பேசியிருக்கோம். அவங்க நிறுத்துப்பா இறங்கிக்கிறேன்னாங்க. இல்லைம்மா எங்கே போகணும், அந்த தெரு வழி தான் நடந்து வந்தாங்க. எங்கே போகணுன்னா 2 தெரு தாண்டி ரைட் சைடில் வீடுன்னு. உட்காருங்க நான் வீட்டிலே இறக்கி விட்றேன் அப்படின்னு. அது எனக்கு என் லைஃப்பில் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தருணமாக அது அமையுங்கிறத நான் நினைக்கல. ஆனால் நான் ஏன் அதை செய்தேன் அப்படின்னா, அந்த அம்மையார் இறங்கி போகும்போது அவங்க கொஞ்சம் பெருத்த உருவமாக இருப்பாங்க. தாங்கி நடந்து போயிட்டு இருந்தாங்க. நடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு, இயல்பான நடைக்கும் இதுக்கும் மாறுபாடு இருந்தது. சிரமப்படுறாங்கன்னு தெரிஞ்சுது. அந்த தெருவில் தான் வந்தாங்க. அப்போ என்ன சொன்னால், எங்கே இறக்கி விட்றேங்கன்னு சொல்லி நான் போய் அங்கே இறக்கி விட்டேன். அந்த மனிதநேயம்ங்கிறது அதுக்கு பேருங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. இறக்கி விட்டோன்னா அவங்க இறங்கிட்டு 30 ரூபா கொடுத்தாங்க. கொடுத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, தம்பி இருப்பா, நான் போகும்போது 40 ரூபா கொடுப்பேன், வரும்போது 40 ரூபா கொடுப்பேன், நீ போகும்போது 5 ரூபா கம்மியாக வாங்கியிருக்க, வரும்போதும் 10 ரூபா கம்மியாக வாங்கியிருக்க, தன்மையாக நடந்துக்கிற, இந்தாப்பாவும் 15 ரூபா. அப்போ நம்ம என்ன எப்படி நடந்துக்கிறோம், அப்போ அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க. பொதுவாக ஆட்டோ ஓட்டுநருக்கு நல்ல பெயர் இல்லை. அவன் ஆட்டோ ஓட்டுறாங்கிறது ஆனால் ஆட்டோ ஓட்டும் தொழிலுங்கிறது மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம்ங்கிறது ஆட்டோ ஓட்டுநர் புரிஞ்சுக்கணும். ஒரு காதல் வயப்பட்டு பயணமாக இருக்கட்டும், பழிவாங்கக்கூடிய பயணமாக இருக்கட்டும், அவசரத்துக்கு பிரசவத்துக்கு போகிறவங்களாகட்டும், கொடுத்த கடனை வசூலிக்க போகிறவனோ அல்ல கடனை வாங்க போகிறவனோ, கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போகிறவனோ, கருமாதி வீட்டுக்கு போகிறவனு, இப்படி பல்வேறு நிலை கொண்டவங்களையும் நம்ம அழைச்சிட்டு போகும்போது அவங்களுடைய கருத்துக்கள்லாம் நம்ம உள்வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஆமாம்,
பலதரப்பட்ட மக்களுடைய மனநிலையை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தொழிலாக இது மனசில் வச்சுட்டு நம்ம அந்த ஆட்டோ ஓட்டுநராக இருக்கும்போது அதுக்கு நிச்சயமாக நமக்கான ஒரு அந்த அடையாளத்தை மாற்ற முடியும். இன்றைக்கி ஆட்டோ ஓட்டுநருங்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற 108 ஆம்புலன்ஸுக்கு முன்னாடி ஒரு அவசர தேவைக்கான ஆம்புலன்ஸாக இருந்தது ஆட்டோ தான். பக்கத்து வீட்டில் ஆட்டோ இருக்குது, 3 மணிக்கு போய் தட்டி எழுப்பி பொண்ணுக்கு வயிறு வலிக்குதுன்ற ஆஸ்பத்திரிக்கு போகணும், பிரசவத்துக்கு கூட்டு போயிருப்பாங்க. அப்போ மாரடைப்புன்னே தெரியாது, ஆனால் மயங்கி விழுந்திருப்பார். ஆட்டோக்காரன் வீட்டை தான் கதவை தட்டி கூட்டிகிட்டு போவாங்க. இப்படியான சமூகத்தின் ஒரு நல்ல செயல்களின் முக்கிய இதாக இருந்தது ஆட்டோ ஓட்டும் தொழில். அப்போ நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, நான் ஆட்டோ வாங்கிட்டு நான் முதல் வாகனமாக ஒரு ஆட்டோ ஓட்டுநராக நான் இருக்கும்போது எனக்கு முதல் நண்பர் சந்தித்தவர் எங்களுடைய சிகை அலங்காரம் செய்யக்கூடிய அவர் பேர் என்னன்னு தெரியாது, ஆனால் சாமின்னு எல்லோரும் கூப்பிடுவோம். அவர் வந்தவர் நான் முதல் ஆட்டோவை நிற்கும்போது, என்ன ஆட்டோ ஓட்டுறியா, 2 கழுதி வாங்கி மேய்க்கலாம் அப்படின்ட்டு எனக்கு அட்வைஸ் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போனார். அந்த மாதிரி தான் ஆட்டோ ஓட்டும் பணி இருந்தது. அப்போ அந்த ஆட்டோ ஓட்டுநருக்கு இப்படியான ஒரு பாராட்டு சான்றிதழ் எல்லாரும் ஆட்டோ ஓட்டுற அப்படின்னு கேவலமாக பேசிகிட்டு இருந்த சூழலில், தம்பி தன்மையாக பேசுகிறீங்க, இந்தாப்பா உங்களுக்கு நீங்கள் கேட்ட காசு அப்படின்னு அவங்க கொடுக்கும்போது எனக்குள்ளே தோணுச்சு, நம்ம சமுதாயங்கிறது கண்ணாடி மாதிரி. நம்ம சிரித்தா அதுவும் சிரிக்கும், நம்ம முறைச்சா அதுவும் முறைக்கும். குரோதத்தை சீக்கிரம் வாங்கிட முடியும், அன்பு வாங்குறது தான் கஷ்டம். அது நமக்குள்ளே இருந்தால் வெளிப்படுத்தணும், நம்ம என்ன கொடுக்குறோமோ அது திருப்பி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சிறிய ஒரு எனக்குள்ள இந்த சமுதாயத்தின் மேலே இப்படி இருக்குன்றதை ஏற்படுத்தினது அந்த வசந்தி அம்மையார். இந்த நிகழ்ச்சி எப்போவாது அவங்க பார்த்துருந்தாலும் கூட அவங்களை நான் பார்த்து ரொம்ப காலம் ஆச்சு. ஒருவேளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சாலும் கூட அவங்க எனக்கு முதல் ஒரு ஆசிரியர் மாதிரி நினச்சிக்கலாம். அப்படி ஒரு அவங்க பைசாவை கொடுத்து திரும்பி போகும்போது, எனக்கு கேட்ட தொகையை கொடுத்துட்டு போகும்போது, அவங்க வீட்டு மாடியில் குடியிருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் தான் டாக்டர் கீதா. அவங்க படியில் இறங்கி வர்றாங்க. அப்போ இவங்க 2 பேரும் சரளமாக ஆங்கிலத்தில் பேசிக்கிறாங்க. பேசிட்டு என்னை பற்றியா அந்த அம்மா அவங்க குடியிருக்கக்கூடிய வாடகைதாரர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒன்றா பயன்படுத்துங்க, இந்த தம்பி பரவாயில்ல, ஏன்னா கொஞ்சம் நம்ம ஆட்டோ ஓட்டுநர் பேசுகிறது கொஞ்சம் அவங்களுக்கெல்லாம் ஒரு பிடிக்காமல் பேசிட்டாங்க போல் இருக்குது. அது மாதிரி என்னை பற்றி சொல்லிவிட்டு இது மாதிரி சொன்னாங்க. அதிலிருந்து அந்த டாக்டர் கீதாவுடைய அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஓட்டுநராகவே நான் மாறிட்டேன். அந்த குழந்தைய சின்ன குழந்தை அஸ்னி இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய மருத்துவராக இருக்காங்க. கீதா அம்மையார் சென்னையில் ஒரு பெரிய மருத்துவராக இருக்காங்க. 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் உங்களை மாதிரி ஊடகத்தின் மூலியமாக அவங்க பார்த்து ஆஸ்திரேலியாவிலேருந்து என்னோடய நம்பரை கண்டுபிடிச்சி என்கிட்ட பேசி அப்புறம் என் வீட்டுக்கு வந்து 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவங்களுக்கும் நான் என்னுடைய ஆட்டோலையே அழைச்சிட்டு வீட்டுக்கு போன அந்த தருணம்லாம் நடந்தது. அப்போ அவங்க பொண்ணு டாக்டர் கீதா, நான் இனி வணங்கில் ஆட்டோவில் தான் உட்காந்து சாப்பிடுவேன், எப்போ 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வாங்க, உங்கள் ஆட்டோவில் தான் உட்காந்தா சாப்பிட்றேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு சாப்பாடு விட்டுறது ஒரு பெரிய வேலை. அப்போ அப்படியெல்லாம் அந்த குடும்பத்தில் ஒருத்தர் ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருந்து அந்த ஆட்டோ இருந்து எனக்கு தொடர்பு. அப்படி போகும்போது தான் திக்கு தெரியாத எனக்கு திசை காட்டும் கலங்கரை விளக்கமாக அறிமுகமான அம்மையார் தான் சந்திரா அம்மா. இது திட்டமிட்ட அல்ல, அது திடீர்னு ஒரு கிடைச்ச ஒரு சவாரியாக வந்தவங்க. எப்படி அந்த அம்மையார் சிரமப்பட்டு நடக்கிறாங்க அப்படின்னு அவங்க வீட்டுக்கு கொண்டு இறக்கி விடணும் அப்படின்னு என் மனசுக்குள்ளே பட்டுச்சோ, அதே மாதிரி இன்றைக்கி இட்லிங்கிற ஒன்றுக்கு என்னுடைய பேருக்கு முன்னாடி இட்லியும் ஒன்று ஒரு அடைமொழி கிடச்சிருக்குன்னா அது சந்திரா அம்மா தான். அந்த அம்மையாருக்கு நான் பெருசாக ஒன்றும் செய்யலை. அவங்க இடைமறித்து அந்த அண்டாவை எடுத்துகிட்டு அலகேசனோட தேர்ட் எக்ஸன் போகணுன்றாங்க. சரிம்மான்னு 12 ரூபா கேட்டேன். இல்லை நாங்கள் 10 ரூபா தான் கொடுப்போம். அவங்க 8 ரூபா கேட்டாலும் நான் போயிருப்பேன். காரணம் நான் அந்த வழியாக தான் வீட்டுக்கு போனோம். சரிங்கம்மா அப்படின்னு தூக்கி ஆட்டோவில் வச்சுட்டு என்ன இருக்குன்னு திறந்து பார்த்தா அது இட்லி மாவு. சரிம்மா மூடி வச்சுட்டு அவங்க அலகேசன் ரோடு தேர்ட் எக்ஸன் சொன்ன வீட்டுக்குள்ளே இறக்கி வச்சாச்சு. இறக்கி வச்சோன்னா அவங்க 10 ரூபா கொடுத்தாங்க. வாங்கிட்டு நான் திரும்ப மறுபடியும் அங்கேயே நின்றுட்டு இருந்தாங்க. ஏமா அங்கே நிற்கிறீங்க அப்படின்னு. இல்லைப்பா, கணவர் பசங்க எல்லாம் வெளியில் போயிருக்காங்க, நான் மாடியில் இந்த வீட்டுக்கு மாடியில் ஒரு செட்டு போட்டு இட்லி வியாபாரம் செஞ்சிட்ருக்கோம், இந்த மாவு கொண்டு போய் மேலே வைக்கிறதுக்கு யாராவது உதவி செய்யுங்களான்னு பார்த்துட்ருக்கேன்னு சொன்னாங்க. நான் ஆட்டோ ஆஃப் பண்ணி வச்சுட்டு பிடிங்கம்மா நான் தூக்கிட்டு போகிறேன்னு கொண்டு போய் மேலே கொண்டு போய் கொடுத்தேன். எப்படி இந்த ஆட்டோ ஸ்டாண்ட்லேயே அந்த அம்மாவுடைய தொடர்பை நான் துண்டித்திருந்தால் சரிம்மா அப்படின்னு வாங்கிட்டு நான் போயிருந்தா டாக்டர் கீதா அப்படின்ற ஒரு நட்பு எனக்கு கிடைச்சிருக்காது. அந்த டாக்டர் கீதா அப்படிங்கிற நட்பின் மூலிமா சந்திரா அப்படிங்கிற ஒரு அம்மையார் நட்பு கிடைச்சிருக்காது. அப்போ சரிம்மா நான் மேலே தூக்கிட்டு வர்றேன் அப்படின்னு நான் கொண்டு போய் மேலே கொண்டு போய் வச்சு கொடுத்தேன். அவங்களுக்கு அது ஏதோ ஒரு உதவி செஞ்சுருக்கான், பரவாயில்ல. தினசரி நாங்கள் இந்த நேரத்தில் மாவு எடுத்துகிட்டு வருவோம். காலையில்
அரிசியை கொண்டு போய் சர்ச் ரோட்டில் இருக்கக்கூடிய மாவு அரைக்கிற இடத்துக்கு கொண்டு போய் அரிசியை கொடுப்போம். அவங்க ஒரு வாடகைக்கு வீடு இருக்காங்க, அவங்க கிரைண்டர்லாம் போட்டு மாவு அரைச்செல்லாம் வியாபாரம் பண்ணிட முடியாது. அப்போ வியாபாரத்துக்குன்னு செய்யணும் அப்படின்னா அது கமர்ஷியலாக இருக்கணும். இவங்க குடியிருப்பு வீட்டில் இருந்து செய்கிறதுனால மாவெல்லாம் அரைக்க முடியாது. மாவு வெளியில் கொடுத்தா அரைச்சி எட்டு வருவாங்க. அப்போ தினசரி அந்த அரிசியை கொண்டு போய் காலையில் கொண்டு போய் கொடுக்கறது, மாவு எட்டு வர்றது, அப்படிங்கிற அந்த இதில் தான் இட்லிங்கிற ஒரு இதுக்குள்ளே நான் வர்றேன். ஓகே. ஸோ இட்லி அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆன ஒரு காலம் மாதிரி இது ஒரு பிஸ்னஸாக பண்ணணும், இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நீங்கள் கொண்டு போனீங்க? ஸோ மாவரைச்சி எடுத்து கொடுத்துட்டு இருந்தீங்க, இதுக்கான அடுத்த ஸ்டெப் என்னவா? இல்லை, இதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, எனக்கு என்னை நானே செதுக்கிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அந்த வசந்தி அம்மையார் மேலே நான் எடுத்துக்கொண்ட ஒரு சிறிய மனிதாபம் வேணும். ரெண்டாவது அந்த இட்லிக்காரம்மா அவங்க ஒரு சிறிய மனிதாபத்தில் எடுத்துக்கொண்டு வச்சது, இப்படிங்கிறது எல்லாம் எனக்கு பின்னாடி இந்த மாதிரியான ஒரு பெரிய இந்த சமூகத்தில் ஒரு பெரிய சபையில் எனக்கு இடம் கிடைக்குங்கிறதெல்லாம் கனவுகளை நினைக்கல. இந்த அரிசியை கொண்டு போய் வைக்கிறது நான் கொஞ்சம் வறுமையை போக்குறதுக்காக வேகமாக இயங்க ஆரம்பித்த காலகட்டம் அது. காலையில் 5:45 சென்னையிலேருந்து ப்ளூ மவுண்டன் ஒரு எக்ஸ்பிரஸ் வரும். அது நார்த் கோயம்புத்தூரில் நிற்கும். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் நிற்கும், அதுக்கப்புறம் வடகோவையில் நிற்கும். அது மாதிரி வடகோவையில் இங்கே நிற்கும். அந்த வடகோவையிலிருந்து அங்கே இறங்குறவங்க எல்லாமே சாய்பாபா காலனி, வெங்கடாபுரம், கேஞ்சிபுதூர், கணுவாயி, இந்த மாதிரி பகுதிக்கு போகிறவங்க தான் அங்கே இறங்கிடுவாங்க. அப்போ அங்கே நின்று அந்த பகுதிக்கு போகிற ஏதாவது வாடகை அடிக்கும். 5:45 இப்போ கரெக்டாக நின்றுக்குவோம். ஏதாவது சவாரி வந்தால் எடுத்துகிட்டு காந்திபுரம் அது சாய்பாபா காலனிக்கு போவோம். அதை முடிச்சுட்டு வந்தால் 6:15 சேரன் விரைவு வண்டி நிற்கும். இந்த 2 ட்ரெயினில் வரக்கூடிய சவாரியை நான் பிக்கப் பண்ணிவிட்டு காலனிக்கு போயிடுவேன். காலனிக்கு போனால் ஒரு 6:30 மணி 6:45 காலனிக்கு போயிடுவோம். அதிகபட்சம் 7 மணி. 7 மணிக்கு அவங்க அரிசியெல்லாம் ரெடியாக களைஞ்சி வச்சுருப்பாங்க. அதை கொண்டு போய் மாவரைக்கைகளில் வச்சுட்டு அடுத்தடுத்த சவாரிகளுக்கு நான் போயிடுவேன். சரியாக நேரம் திட்டமிடுவேன். திட்டமிடுதலே பாதி பணிச்சுமையை குறைக்கும். நீ எந்த தொழில் செய்கிறதா இருந்தாலும் எதை செய்கிறதா இருந்தாலும் திட்டமிடுதல்ங்கிறது, ஏன்னா இது ஒரு தொழில் சார்ந்த ஒரு ஊடகத்தின் மூலம் போது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். எந்த தொழில் செய்தாலும் எதுவாக இருந்தாலும் சரிதான், திட்டமிடுதல் அது மிக மிக அவசியமானது. சின்சியாரிட்டி, பஞ்சுவாலிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அந்த செயலாக்குவதும் திட்டமிடுவதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஒரு பள்ளிக்கூடத்தில் 9 மணிக்குள்ளே பசங்க உள்ளே வரலன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த குழந்தை 100க்கு 100 மார்க் வாங்குது, முதல் மதிப்பெண் வருது, பரீட்சையில் எல்லாருமே சிறந்த முறையில் தேர்ச்சி பெறா அப்படிங்கிற ஒரு முக்கியமான அதுனாலும், ஆனால் கரெக்டாக ப்ரேயர் வெள்ளடிக்கும் போது உள்ளே வரலன்னா வெளியே, அது எப்பேற்பட்ட குழந்தைகளும் வெளியே நல்லா படித்தாலும் படிக்காட்டி. ஆக முதல் நம் இத வேண்டியது நேரம் தவறாமை, அப்புறம் அது மேலே இருக்கக்கூடிய அக்கறை. எந்த தொழில் செய்தாலும் நான் வழக்கமாக சொல்கிறது தான், கிட்டத்தட்ட 30 ஆண்டுக்கு முன்னாடியே நான் சொன்னது தான், எதை செய்தாலும் கஷ்டப்பட்டு செய்யாதீங்க, இஷ்டப்பட்டு செய்யுங்கன்னு சொல்கிறது. அதில் கவனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல 5:45 நீலகிரி, 6:15 சேரன், அதுக்கப்புறம் 7 மணிக்கு இட்லிக்காரம்மா, 7:30 மணிக்கு மறுபடியும் டாக்டர் வீடு, அப்படின்னு அடுத்தடுத்த செயின் தொடராக ஒவ்வொரு இது வச்சுருப்பேன். 7 மணிக்குள்ளே அந்த அரிசியை கொண்டு போய் மாவரைக்க கொடுத்துடணும். சந்திராமாவுக்கு 2 பெண் குழந்தைகள், ஒரு பையன். பெரிய பேர் கவிதா. நான் அவங்க ஒரு ஓட்டுநராக அவங்ககிட்ட அறிமுகமாக இருக்கு முன்னாடியே அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. பாஸ்கர்னு ஒருத்தருக்கு ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்கா அருகில் அவர் துணி கடை வச்சிருப்பார், அவருக்கு திருமணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. உஷானு அடுத்த பெண், அவள் 10வது படிச்சுட்டு இருந்தா. கடைசி பையன் ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு அப்புறம் பிரசாந்த்னு ஒரு பையன். அவன் அந்த 10வது படிச்சிருந்த உஷாங்கிற பொண்ணுக்கு வந்து சில நேரங்களில் ஸ்பெஷல் கிளாஸ், ஏதாவது ஸ்கூலுக்கு அர்ஜென்ட்டாக போகும்போது அந்த அரிசியை நம்ம களையிறதுன்னு சொல்லுவோம், அதை சுத்தப்படுத்தி வச்சிருக்க மாட்டாங்க. அவளுக்கு தலை சீவி விட்டுட்டு, அவங்க இரவெல்லாம் இட்லி ஊற்றிருப்பாங்க. காலையில் அவள் பிள்ளைக்கு எதை வயிற்றுக்கு செஞ்சு கொடுத்துட்டு தலை சீவிட்டு இருக்கும்போது, எப்போ ஒரு 10 நிமிஷம் இருப்பா. ஏன்னா எனக்கு அடுத்தது 7:30 மணிக்கு டாக்டர் கீதா அவங்க போய், எனக்கு அர்ஜென்ட்டு இல்லைம்மா கொஞ்சம் சீக்கிரம் அப்படின்னு ஒரு 10 நிமிஷம்னு சொல்லுவாங்க. அரிசி எங்கம்மா இருக்குது அப்படின்னு நேராக போய் அந்த அரிசியை நானே கையை போட்டு தேய்ச்சி கழுகி சுத்தப்படுத்திட்டு, இன்றைக்கி அதுதான் எனக்கு மிகப்பெரிய அன்றாட தொழில் ஆயிடுச்சு. அரிசி எடுத்து சுத்தப்படுத்திட்டு, போதுமாமான இல்லை இன்னும் கொஞ்சம் சுத்தப்படுத்தணும்னு மறுபடியும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றி எல்லாம் சுத்தப்படுத்தி நானே எடுத்துகிட்டு போய் மாவரைக்கிறதுக்கு கொடுத்துட்டு அடுத்தடுத்த சவாரிக்கு போகக்கூடிய நம் மக்களுடைய ஒரு சுபாவம் என்னன்னா, ஒரு வேலை செஞ்சாச்சுன்னா அப்புறம் அவனே என்னோட தலையிலே வேண்டியது. அதையும் நான் கஷ்டப்பட்டெல்லாம் செய்யலை. நான் எதை செய்தாலுமே அதில் என்னுடைய அடையாளம்னு ஏதாவது இருக்கணும்னு
நினைக்கிறவன் அது அப்படி நினைக்கிறனா இல்லையோ அது சரியாக செய்யணுங்கிறதுல கவனமாக இருப்பேன். நான் ஒரு டீ கடையில், அதாவது பள்ளிக்கூடங்கள் விடுமுறை நாட்கள், தேர்வு விடுமுறை நாட்கள், இன்ன பிற பண்டிகை நாட்கள், இதில் எல்லாம் விடுமுறை விடும்போது கோயம்புத்தூர் முருகன் மில் கோட்ரஸ் அது பக்கத்தில் சாந்தி பேக்கரின்னு ஒரு டீ கடை. சாந்தி பேக்கரி டீ கடைக்கு பக்கத்தை தொடர்ந்து அது பக்கத்து பில்டிங்கு பெரிய கார் ஒர்க் ஷாப் மதர் மோட்டார்ஸ் அப்படின்னு ஒரு மெக்கானிக் செட்டு. கார்னர் டீ கடை சாந்தி பேக்கரின்னு ஒரு டீ கடை. அந்த டீ கடைக்கு காலையில் 6 மணிக்கு போயிடுவேன், நைட்டு 9 மணி வரைக்கும். இந்த பாத்திரம், டீ டம்ளர் கழுகிறது, டேபிளை துடைக்கிறது, எதாவது செய்கிறது. இடையில ஏதாவது க்ரீம் பன், தேங்காய் பன்னு, ப்ரெட்டு இது மாதிரிலாம் இருக்கும். இது ரொம்ப நேரமாக இல்லை கல் மாதிரி ஆச்சுன்னா ஏதாவது சாப்பிட கொடுப்பாங்க. பால் ஏதாவது ஒரு வேலைக்கு டீ பால் ஏதாவது கொடுப்பாங்க. இப்படி ஏதாவது சாப்பிடவும் கிடைக்கும். ₹1 துவக்கத்தில் சம்பளம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ₹1.50 அளவுக்கு அங்கே பால் பாத்திரம் கழுகுற வேலை பெரிய கஷ்டமான வேலை. பால் பாத்திரம் டீ கடையில் அந்த ஒரு வேலை தான் பெரிய. அதுக்கு இன்ஸ்பெக்ஷன்லாம் வருவாங்க. கேஷியர் வந்து பார்ப்பார் சரியாக இருக்கா இல்லையான்னு. அப்புறம் டீ மாஸ்டர் அவர் பார்த்து அதில் சுடுதண்ணி ஊற்றி மறுபடியும் அலாசலை ஏன்னு கேட்டிங்கன்னா பால் கெட்டு போயிடும். வீடுகள்லாம் பாருங்கள் அதுக்குன்னு தனியாக ஒரு பாத்திரம் வச்சுருப்பாங்க, பால் பாத்திரத்துக்கு மட்டும். இன்றைக்கி இல்லை, அது பால் பாத்திரம் அது எதுக்காகவும் பயன்படுத்த மாட்டாங்க. அது சுத்தப்படுத்தும் போது தனி கவனம் செலுத்தி ஒரு சிறு அளவுக்கு கூட, ஒரு சின்ன முடியளவுக்கு கூட அழுக்கோ குப்பை இல்லாத அளவுக்கு சுத்தமாக கழுவி வச்சுருவாங்க. இல்லைன்னா பால் கெட்டு போயிடும். இன்றைக்கி அந்த குழந்தைகளுக்கு இப்போ அதெல்லாம் இப்போ இல்லை. இன்றைக்கி பாலுக்குன்னு தனியாக பாத்திரமே இல்லை. ஏன்னா இன்றைக்கி பாலே கெட்டு போகிறது இல்லை. ஏன்னா அது பாலாக இல்லானே தெரியல. அன்னைக்கு அப்படி இல்லை, பாலுக்குன்னு தனியாக இருக்கும். அப்போ அந்த டீ கடையில் சிரமமான வேலைன்னா அந்த வேலை தான். அங்கே டீ கடையில் அனுபவம் வாய்ந்த எனக்கு முன்னாடி வேலை செஞ்சுருந்தவங்களும் இருப்பாங்க. அந்த சரியான நேரத்துக்கு டக்குன்னு எங்கேயாவது டீ கொடுக்க போகிறேன், டீ டம்ளர் அங்கே கொடுத்தது வாங்காமல் இருக்கேன், அது 8 வந்துட போகிறேன் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. என்ன மாட்ட விட்டு போயிடுவாங்க. கரெக்டாக மதியானம் 1 மணி 1:30 மணிக்கு ஒரு பால் பாத்திரத்தை இறக்குவாங்க. காலையில் 4 மணிக்கு அடுப்பில் பால் பாத்திரம் ஏற்றுனாங்கன்னா மதியானம் ஒரு பால் பாத்திரம் இறக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பால் பாத்திரம் இரவு கடை மூடும்போது ஒரு 10 மணிக்கு அது கீழே தேனீ கூடு மாதிரி இருக்கும். பால் பாத்திரம் பால் காஞ்சி அது கீழே அந்த அது ஒட்டி இருக்கும். ஆடை வந்து அப்படியே ஒட்டி கருப்பாகி அப்படி நிறைய ஒட்டியாக இருக்கும். அது எடுக்கிறதெல்லாம் கஷ்டம். இன்றைக்கி உங்கள் வீட்டில் இஞ்சி இருக்கா, பூண்டு இருக்கா, புதினா இருக்கா, பாத்திரம் துளக்கிற மருந்து இதில் அப்படின்லாம் நிறைய விளம்பரம்லாம் பார்க்குறேன். அன்னைக்கெல்லாம் ஒரு தேங்காய் குடுமையை பிடிச்சி ஒரு செங்கல் எடுத்து தட்டி பவுடராக்கி வச்சு தேய்ச்சி உட்காந்து தேய்க்கணும். அப்போ நான் சின்ன பையன், ரொம்ப குமிஞ்சேன்னா நானே உள்ளே விழுந்துருவேன். அந்த மாதிரி சிரமப்பட்டு செய்வேன். அது சில நேரங்களில் என்ன பண்ணுவேன்னா ஒரு டம்ளரை தூக்கி குப்புற போட்டு வச்சு உள்ளே சுரண்டி புதிய பாத்திரமாக இருந்தால் கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கும். இந்த அடிவாங்கின பாத்திரமாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, கீழே நெளிவியாக இருக்கும். என்னதான் டம்ளர் போட்டு எண்ணெய் தேய்ச்சாலும் அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் மறுபடியும் ஸ்பூனோட காம்பு பின்னாடி போட்டு தேய்ச்சி சுத்தமாக கழுவி கொடுத்து அதை வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு சுடு தண்ணி ஊற்றி அலாசி அதுக்கப்புறம் தான் டேய் அவன் பாத்திரம் பால் பாத்திரம் அவன் தான் சரியாக கழுகுறான். அப்புறம் அந்த ஒரு பணியை கொடுத்தாலும் அதை சிறந்த வேலையாக செய்யணுங்கிறதுல ஈடுபாடோடு செய்வேன். ஏதோ கடமைக்கு செய்கிறேங்கிறது இல்லாமல் ஈடுபாடோடு. அதுக்கு ஒரு சின்ன செய்தி சொல்கிறேன். நான் இந்த மாதிரி போண்டா பஜ்ஜி இதெல்லாம் விற்றுட்டு போயிட்டு வந்துட்டு என்னுடைய உடை இதெல்லாம் கிழிஞ்சிருக்கும். அந்த வயதில் இருக்க வறுமையை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கான ஆடைகள் தான் இருக்கும். காலில் ஒரு செருப்பும் கூட இருக்காது. அப்போ அங்கே சாய்பாபா காலனியில் ராமலிங்கம் காலனி சமூக கூட கல்யாண மண்டபம் இருக்குது. அந்த கல்யாண மண்டபத்தை காம்பவுண்டு ஒட்டி ஒரு பந்தல் மாதிரி போட்டு ஒரு அயன் பண்ணுறவர் அந்த பகுதியில் இருக்க துணியில் வாங்கி தேய்ச்சிட்டு இருப்பார். அவர் என்ன போகும்போது வரும்போதெல்லாம் பார்ப்பார். சில நேரம் களைப்பாக இருக்கும்போது அங்கே ஒரு பெஞ்ச் இருக்க உட்காந்துருப்பேன். அப்போ அவர் என்ன சொல்லுவார், உனக்கு ஒரு வேலை வாங்கி தட்டுமானார். சரிங்கய்யா, காந்திபுரம் லாட்ஜில் ஒரு ரூம் பாய் ஒன்று வேலைக்கு ஆள் வேணும், போறியா அப்படிங்கும்போது நமக்கெல்லாம் வேலை கிடைக்குமா, நமக்குள்ள கூப்பிடுவா. சரி போகிறேண்ணா அப்படின்னு நம்ம எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன். இன்றைக்கி நான் ஈரோட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே, கோவையிலேருந்து ஈரோட்டுக்கு வர்ற முன்னாடியே ஒரு அறை எடுத்து என்னை நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகி அப்புறம் இந்த நிகழ்ச்சி கலந்துக்கிறேன் அப்படின்னா ஒரு லாட்ஜுங்கிறது இன்றைக்கி சாதாரணமாக ஒரு தேவையான ஒன்றா இருந்தது. நான் சொல்கிறது அப்போல்லாம் பார்த்திங்கன்னா லாட்ஜில் அப்படி தங்குறதுனாலே அது வேறு மாதிரியான பொருட்படும்படியான ஒரு எண்ணத்தை தான் ஏற்படுத்தி இருந்தது. எங்கள் அப்பா கிட்ட எங்கள் அம்மா சொல்கிறாங்க, எங்கள் அம்மா படிக்காதவங்க, எங்கள் அம்மாவுக்கு அதை பற்றிலாம் தெரியாது. சரி அப்பா நாங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் எங்கள் அம்மாட்ட சொல்லி, எங்கள் அம்மா தான் சுப்ரீம், எங்கள் அப்பா இறுதி முடிவு, அவங்ககிட்ட சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறது தான். மறுநாள் ஐயோ அப்பா அதுக்கெல்லாம் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு
அப்படின்னு நான் அனுப்பலை. இன்றைக்கி நான் ஒரு இட்லி வியாபாரத்தில் எனக்கென்ன ஒரு தடையை அடையாளப்படுத்தி எனக்கு இன்றைக்கி ஒரு வெளிநாடுகளுக்கெல்லாம் என்னை அழைச்சிட்டு போய் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ, துபாய் தமிழ் சங்கம், இலங்கை, இந்த மாதிரி பல்வேறு நாடுகளில் என்னை கூட்டிகிட்டு போய் எனக்கு என்ன இட்லி செய்து கொடுக்க சொல்லி என்னை பெருமைப்படுத்துகிறாங்க. அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுக்கெல்லாம் ஒரு பெரிய அதை யோசிக்கும்போது ஒரு செய்யக்கூடிய பணியில் மிகச்சரியாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவன். அப்போ இந்த தொழில் அப்படிங்கிறது எதுங்கிறது அல்ல. இன்றைக்கி இந்த இட்லிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமும் பெரிய, இன்றைக்கி எங்கள் வம்சத்திலேயே யாரும் படிக்கலை. இன்றைக்கி என் மகள் மிகப்பெரிய கல்லூரியில் படித்து மருத்துவராகி இன்றைக்கி சென்னையில் இருக்கிற ஒரு பெரிய மருத்துவமனையில் மருத்துவராக இருக்காங்க. இந்த மாதிரியான எனக்கு ஒரு வாழ்வியல் மாற்றம் ஒருவேளை நான் அந்த லாட்ஜுக்கு எங்கள் அப்பா அனுப்பிச்சிருந்தால் அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த லாட்ஜி பையனாக நான் ஒரு வேளை நான் போயிருந்தால் நிச்சயமாக 10 லாட்ஜிக்கு ஓனராக தான் இருந்திருப்பேன். புரியுது. ஆக இதுதான் இட்லிங்கிறது அல்ல. எனக்கு இட்லிங்கிறது எத்தனையோ பேர் வியாபாரம் பண்ணுறாங்க, எத்தனையோ பேர் செய்கிறாங்க. இன்றைக்கி மிகப்பெரிய ஆளுமைகளாக இருக்காங்க, பெரிய செஃப்பு இருக்காங்க. இன்றைக்கி இட்லிங்கிற பாட்டி ஒன்று செய்து உலகம் முழுவதும் பிரதமர் காலில் தொட்டு ஆசி வாங்குறாருன்ற அளவுக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் எல்லாம் இருந்தாலும் கூட இந்த இட்லின்றது இல்லாமல் நான் எதை செய்திருந்தாலும் ஒரு டீ கடையில் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தொடர்ந்து அந்த டீ கடையில் பாத்திரம் கழுவுறவனாக இருந்திருந்தால் ஒரு பெரிய பால் ஃபேக்ட்ரிக்கு ஓனராக இருந்திருப்பேன். இல்லைன்னா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தேநீர் கடைகளின் எம்டியாக இருந்திருப்பேன். இதுதான் இட்லிங்கிறது மட்டும் இல்லை. அந்த இட்லிங்கிறது நம்ம அதை எடுத்துக்கூடிய அதுக்காக சொல்கிறேன். இட்லிங்கிறது அப்போ அன்னைக்கு எங்கள் அப்பா அனுமதிச்சிருந்தா எனக்கு அந்த ஓட்டலுடைய இதான் இருந்திருப்பேன்ற ஒரு ஆளுமை. புரியுது. நமக்குள்ள நம்ம ஆளுமை செலுத்தாமல் என்ன வெற்றிங்கிறது வெளியிலிருந்தெல்லாம் தேடி வர்றதில்லை. வெற்றிங்கிறது நமக்குள்ளேயே உருவாக்கக்கூடியது தான். ஒரு தோல்வி, 2 தோல்வி, 3 தோல்வி. தோல்விங்கிறது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இஎஸ்எஸ்எஸ்எல்சி, எஸ்எல்சி, +2ங்கிற மாதிரி தான் தோல்விகள்லாம். அதுதான் படிப்பினைகள். அந்த படிப்பினையே இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ணிட முடியாது. ஆக தோல்விங்கிறது வெற்றிக்கான அது படிகள் தான் அப்படிங்கிறத உணர நம்ம மறுக்கிறதுனால தான் சில தொழில்கள் நஷ்டமாயிருச்சு. எனக்கு சுற்றிலும் யாருமே இல்லை, எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. சப்போர்ட்டுக்கு வெளியிலிருந்தெல்லாம் வராது. வெளியிலிருந்து எது வந்தாலும் சரிதான். உனக்குள்ள முளைக்கும் தன்மைன்னு இருந்தா நீ உன்னை எங்கே தூக்கி கடாசி போட்டாலும் அங்கே முளை. இன்னைக்கு ஒரு செடி மரமாகணும், செடி ஆகணும், விதையிருந்து முளைச்சி வரணும் அப்படின்னா மண்ணுங்கிறது தான் முக்கிய அவசியமான ஒன்று. அந்த மண்ணே இல்லாமல் காக்கா எச்சல் போடுது, மலையின் மீதும் பில்டிங் மேலே எல்லாம் அது முளைக்குது. மண்ணு தான் முக்கியமானதாக இருந்தாலும் அதுக்கும் முக்கியமானது விதைக்குள்ளே இருக்கக்கூடிய முளைக்கும் தன்மை. அந்த முளைக்கும் தன்மைங்கிறது உங்களுக்குள்ளே நீங்கள் உருவாக்கிட்டா தான் மிச்சம் எல்லாமே உரம்தான். இந்த மண்ணும் உரம்தான், என்னை சுற்றி இருக்க எல்லாமே உரம்தான். அந்த மலை மீது காக்கா எச்சில் பட்டு வர்றது அந்த விதை நல்ல மண்ணில் இருந்தால் இன்னும் பெரிய விருட்சமாகும். அதுக்கு உரம் விதைக்குள்ள இருக்கிற முளைக்கும் தன்மைங்கிறது நமக்குள்ள உருவாக்கிறது தான். அப்படிங்கிற ஒரு செய்தியை என்னோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களில் வச்சு நானே எடுத்துக்கொண்ட ஒரு விஷயம்தான். இதுக்கு வெளியெல்லாம் நான் தேடி போக வேண்டியதில்லை. நான் எப்படி வந்தேன், எங்கெங்கெல்லாம் ஒரு மனிதநேயமாக நான் நடந்துக்கிட்டேன், ஒரு இட்லிக்காரமாகிட்ட எப்படி ஒரு மனிதநேயமாக நடந்துக்கிட்டேன், ஒரு ஆட்டோ சவாரிக்கு வந்த ஒரு அம்மையார்ட்ட எப்படி நடந்துக்கிட்டேன், அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன இதுகள்லாம் நான் பார்க்கும்போது சபாஸ் நம்ம சரியாக தான் பண்ணியிருக்கோம். இந்த இதை எனக்குள்ளே விதைத்தது என்னுடைய தந்தையார். அவர் கிளம்பிட்டாரு. அவர் யாராவது அடிச்சாலும் கூட அடி வாங்கிட்டு வான்னு கூட சொல்லுவாரு தவிர திருப்பி அடின்ட்டுலாம் சொல்லிட்டு வர மாட்டாரு. தகராறு பண்ணக்கூடாது, சண்டைக்கு போகக்கூடாது. அக்கம் பக்கம் யார்ட்டையாவது பண்ணி பார் உன் பையன் இந்த மாதிரி பண்ணிட்டான்னு எங்கள் வீட்டுல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாலே அது சரியோ தவறோ என்னங்கிறதெல்லாம் ரெண்டாவது. என்னுடைய பார்வைக்கு உண்மையில ஒரு புகார் வந்திருக்கு அப்படிங்கிறது அப்பானால அது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது அது கடுமையாக தண்டிப்பார், கடுமையாக கண்டிப்பார். நான் உணவுக்கே வழி இல்லாத ஒரு வாழ்க்கை. 10 பேர் எங்கள் வீட்டில், 5 ஆம்பளை பசங்க, 5 பொம்பளை பசங்க. சிறிய ஒரு வீடு 10 இடத்துலையாவது மழை தண்ணி ஒழுகி எறும்பு பொத்து மாதிரி இருக்கும். மழை பட்டு 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 ஏன்னா மண் தரை. அது வைக்கிறதுக்கு தேங்காய் தொட்டி, டப்பா, டம்ளர் ஏதாவது இருக்கிறத வச்சுருப்பாங்க. எங்கேயாவது ஒரு பக்கம் குறுகி படுத்துக்கணும். ஒரு ஒழுகாத வீடு. நடந்து போகும்போது கால் சுடாதுக்கு செருப்பு ஒன்று, இந்த மாதிரிலாம் கிடைக்காத ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க நாங்கள். சாப்பாட்டுக்கு கஷ்டம். பொதுவாக ஒரு மனிதனுக்கு தேவையான இருக்க இடம், உடுக்க உடை, உண்ண உணவு, அடிப்படை இது 3 தேவை. இதுக்கு 3மே
மிகப்பெரிய சவாலாக இருந்த காலகட்டம். அந்த மாதிரியான காலகட்டத்தில் இருந்தாலும் நேர்மையை கொஞ்சம் போதித்தவர் எங்கள் அப்பா. அதுதான் இன்னைக்கு ஒரு வளமான வாழ்க்கை. எனக்கு 7-8 படுக்கை அறை, 9 கழிவறை, முதல் மாடியில் நீச்சல் குளம், ஒரு விசாலமான வீடு, ஒரு 9000 சதுர அடியில் வீடு அப்படின்னான ஒரு இடத்துல நான் இருந்தாலும் சில வெற்றிடங்கள் அப்படிங்கும்போது இதையெல்லாம் எனக்கு ஒரு ஆசிரியராக இருந்து என்னை வழிநடத்தின என் தந்தை இந்த சூழலை பார்க்காம இருக்கு. அது ஒரு அந்த வெற்றிடமும் இருக்கத்தான் செய்யும். அப்போ அந்த நிலையிலையும் கூட நிலை தடுமாறாத கொஞ்சம் நியாயமாக நடந்துக்கணும்ப்பா அப்படிங்கிற ஒரு இதுதான் நான் அந்த வறுமையிலும் நேர்மை அப்படிங்கிறது தான். அது அவர் சொன்னார், அதை நான் கொஞ்சம் செய்ய முயற்சி செய்தேன். அந்த முயற்சி செய்ததின் வெளிப்பாடு இன்றைக்கும் அவங்கெல்லாம் பெரிய இனியவன், நல்ல மனுஷியா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு பேரை சம்பாதிக்கிறதுக்கு உதவியாக இருந்தது. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலில் நம்ம எதை செய்யும் போதும் அதில் ஒரு மனிதநேயம்ங்கிறதும் நான் என்ன எதிர்பார்க்குறேனோ அது நீங்களும் எதிர்பார்க்கக்கூடிய உரிமையும் இது எல்லாம் உங்களுக்கு இருக்குங்கிறத நான் ஏற்றுக்கிட்டாலே போதும். எனக்கு மட்டும்தான் நான் தான் அப்படிங்கிறது இல்லாமல் சமமாக நினச்சோம்னாலே எனக்கு மேலே எவனும் இல்லை அப்படின்ற சிந்தனை உனக்கு வரணும்னா உனக்கு கீழே எவனும் இல்லை என்ற அடிப்படையும் நீ புரிஞ்சுக்கணும். எனக்கு மேலே எவனும் இல்லைங்கிறது அப்படி எண்ணம் வரும்போதே எனக்கு கீழே எவனும் இருக்க வேண்டியது இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டா தான் சமதளமாக. எனக்கு மேலே மட்டும் எவனும் இல்லைன்னு மட்டும் நான் போனால் அது கர்வம். அப்போ தொழிலையும் சரி குடும்பத்திலையும் சரி இன்றைக்கி என் தந்தையை நான் கௌரவமாக பார்க்குறேன் அப்படின்னா இதுதான். கௌரவங்கிறது வேறு, கர்வங்கிறது வேறு. கர்வங்கிறது நான் உருவாக்கி கொள்வது, கௌரவங்கிறது என்னை தேடி வருவது. அப்போ என்னை தேடி வர்ற கௌரவம் தான் எனக்கு வாழ்க்கையில் முக்கியமானது அப்படிங்கிறதை காசு பணம் மட்டுமல்ல தொழிலில் இந்த மாதிரி நேசங்களையும் சம்பாரித்து வச்சா நம்ம ஒருவேளை வீழ்ந்தாலும் கூட பல கரங்கள் நம்மளை அப்படியே தாங்கி பிடிக்கும். அப்போ அது பொருளாதார ரீதியானது மட்டுமல்ல தொழில், மனிதநேயமான ஒரு சேர்ந்தது தான் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடம். அதான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஏன்னா எப்பயுமே ஒரு வீடியோ முடிக்கும் பொழுது ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கிறது வேறு, ஒரு வீடியோ பார்க்கும் போது இன்ஸ்பைரிங்காக இருக்கு வேறு, ஒரு வீடியோ பண்ணும் பொழுதே அதை ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. அதுவும் எஸ்பெஷலி நான் என்னோட சொந்த ஊர் மேட்டுப்பாளையம் தான். நீங்கள் சொல்லக்கூடிய ஏரியாலாம் நானும் போயிருக்கேன். கிட்டத்தட்ட இந்த மாதிரி சூழ்நிலைகளை நானும் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்திருக்குங்கும் பொழுது ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடியுது நீங்கள் பேசுகிற விஷயங்களை. இன்னும் தொடர்ந்து நீங்கள் இட்லியை ஒரு தொழிலாக எடுத்துக்கிட்ட காலம் இது. எப்படி இது ஒரு பிஸ்னஸாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க? ஓகே, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்கள் வேலை பண்ண ஆரம்பிச்சிங்க, இதில் தொழிலாக மாறினது. அது தொழிலாக ஏன் அதை தேர்வு செய்தேன், ஏன் தொழிலை செஞ்சேன் அப்படின்னா, நான் முன்னரே குறிப்பிட்ட மாதிரி எனக்கு நல்ல ஏதோ ஒரு கல்வி அறிவோ அல்லது பணம் சப்போர்ட் பண்ணக்கூடிய பின்பலமோ ஏதாவது இருந்தால் நான் ஏதாவது ஒரு தொழிலை சூஸ் பண்ணியிருக்கலாம். இட்லி அப்படிங்கிறதுக்கு பெரிய முதலீடு தேவையில்லை அப்படிங்கிறது முதல். ஏன் இந்த இட்லி தொழிலுக்கு வந்தேன் அப்படின்னா, முதல்ல பெரிய அளவு தொழில் இதில் முதலீடு தேவையில்லை. இரண்டாவதாக நான் இட்லிக்கு தேவையான மாவை அரைச்சி கொண்டு வந்து அந்த மாட்டை கொடுக்கறது, இந்த மாதிரி பணியை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த அம்மையாரோட வீடு அழகேசன் ரோடுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலாசமான வீடு, விலாசமான சாலைகள் இருக்கும், செல்வந்தர்கள் இருக்கக்கூடிய அந்த ஏரியா. அங்கே S6 பஸ் ஓனர் வீடு அங்கே தான் இருக்குது. அந்த பஸ்ஸோடைய வழித்தடம் பார்த்தீங்கன்னா காந்திபுரத்துலேருந்து அதோட வழித்தடம் போகணும். இங்கே காலனியிலிருந்து காந்திபுரம் வரைக்கும் போகிற பஸ் ஸ்டாப்பில் நிப்பாட்டி ஆட்களை ஏற்றவோ இறக்கவோ கூடாது. அந்த பர்மனெண்ட் அப்படிங்கிறது அதுக்கு காந்திபுரத்துலேருந்து அதோடைய வழித்தடத்துக்கு மட்டும்தான் அந்த டவுன் பஸ்ஸு பயன்படுத்தணும். ஆனால் அந்த பஸ்ஸோடைய ஓனர் வீடு அழகேசன் ரோட்டில் தான் இருந்தது. அப்போ இரவு 11 மணிக்கு அந்த பஸ்ஸை கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. காலையில் 5 மணிக்கு ஒரு டிரைவர் அந்த பஸ் எடுத்துகிட்டு காந்திபுரத்தில் போய் பதிவு பண்ணிவிட்டு அங்கேருந்து அதோட வழித்தடத்துக்கு போகணும். அப்போ இந்த இட்லிக்கார அம்மாவுக்கு அந்த 250 இட்லி தினசரி செய்து காந்திபுரம் பகுதியில் போய் இறக்கி அங்கே இருக்கிற ஹோட்டலுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அதில் முக்கியமாக பிஜி ரெஸ்டாரண்ட்டுன்னு காந்திபுரத்தில் ஒன்று இருந்தது. அவங்களுக்கு உணவு மட்டுமல்ல, பிஜி ஒயின்ஸு இந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. அவர் பேர் சின்னசாமி, சரியாக நினைவு இல்லை. அவர் தமிழ்நாடு மது விற்பனையாளர் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவராக என்னமோ இருந்தார் சுப்பிரமணியம். அவருடைய ஹோட்டல் 2-3 ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலுக்கெல்லாம் இவங்க இட்லி செய்து சப்ளை பண்ணுவாங்க. இப்போ காந்திபுரத்தில் இறங்கி அவங்களுடைய இருக்கிற கிளை உணவகங்களுக்கு கொண்டு இட்லி கொடுத்துட்டு வரணும். தினசரி அவர் இட்லிக்காரமா சந்திரராமாவுடைய கணவர் சுப்பிரமணி இந்த பணியை செஞ்சுட்டு இருப்பாரு. அந்த மாதிரி இட்லி ஊற்றி வச்சிருப்பாங்க. ஜோஸ்டாக் மெரினா பீச், காமராஜர் சாலையில் மெரினா பீச்சுக்கு தாண்டி ரைட் சைடில் குயின் மேரிஸ்
காலேஜுக்கு பக்கத்தில் தான் ஓகே. ஷூட் பண்ணாங்க. எனக்கு முன்னாடி குயின் மேரிஸ் ஆமாம், ஒரு மேலே ஒரு ஸ்டுடியோ மேலே. ஆமாம், ஸ்டுடியோவில் எனக்கு முன்னாடி இசையமைப்பாளர் அனுருத் அவருக்கு 10 நிமிடம். எனக்கு எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறது தெரியாது. நீங்கள் பெயரையெல்லாம் சரியாக குறிப்பிட்டு சொல்கிறீங்கன்னு சொன்னீங்க. நான் கிருஷ்ணசாமி மகளிர் கல்லூரியில் டாக்டர் மாலதி அவங்க தான் எனக்கு இந்த காலேஜுக்கு போய் செமினார் எடுக்கக்கூடியதுக்கு முக்கிய காரணமாக இருந்தாங்க. அவங்க ஒரு நாள் பேச கூப்பிடுறாங்க. நான் உடனே காலேஜில் போய் பேசுகிறேன். என்ன பேசுகிறேன் ஏது பேசுகிறேன் எனக்கு தெரியாது. ஒரு நடுக்கம் ஒரு லைனாக நான் கடந்து வந்ததை பூராமே எழுதி வச்சு மடித்து வச்சு ஜோப்பில் வச்சுட்டு போனேன். போயிட்டு பேச ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் அங்கே குழந்தையோட அந்த படிக்கக்கூடிய மாணவிகளோட கலந்துரையாடல் பண்ணிட்டு பாக்கெட்டில் எழுதி வச்சது அப்படியே தான் இருந்தது, எடுக்கவே இல்லை. சில விஷயங்கள்லாம் எனக்கு மறக்க முடியாத ஒரு இதுவாக இருக்கும். அதனால தான் அந்த இது ஏதாவது ஒரு தொடர்பில்லாத விஷயங்கள்னா மறந்து போயிருக்கும், எதுவுமே மறக்கவே முடியாது. அப்போ அனிருத்துக்கு 10 நிமிடம் அவரோட பேட்டி முடிஞ்சது. என்ன கூப்பிடுறாங்க. நான் தொடர்ந்து பேசிக்கிட்டேன். அவங்க சொன்னது எங்களுடைய நிகழ்ச்சியில் 10 நிமிடம் 10 நிமிடம் 10 நிமிடம் எங்களுடைய அந்த படக்குழுவினரும் எடிட்டர் எல்லாம் உட்கார்ந்து பார்த்து எதை வெட்டுறது எதை சேர்த்துறதுன்னு தெரியல. இனியவன் எங்க இதுல ஃபுல் வீடியோ உங்களுக்கு வரப்போகுதுன்ற மகிழ்ச்சியான செய்தி போட்டு சொல்றேன்ல சொல்லி என்ன சொன்னாங்க. எதை கட் பண்றது எது விட்டுறதே தெரியல. ஏன்னா அது அந்த எல்லாத்துலேயுமே வீரியம் உள்ள இது நடந்த சம்பவங்கள். புரியுது. அதனால உங்களுக்கு இது ரொம்ப கட் பண்ண வேண்டியது, அதை கட் பண்ணிக்கிட்டே சீக்கிரம் முடிச்சலாம். இல்லை, கட் பண்ண வேண்டிய இதில் கட் பண்ணவும் முடியாது. நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அதை அப்படியே வச்சாதான் அதில் அதுக்கான ஒரு மீனிங் இருக்கும். உங்களோட ஃப்ளோவிலே போகலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது அதிக முதலீடு வேணும் ஒரு தொழில் தொடங்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் நம்ம அதெல்லாம் பண்ண முடியாத ஒரு சூழல். அப்போ அந்த இவங்க இட்லியை செய்து பிஜி ரெஸ்டாரண்ட் ஹோட்டலுக்கு கொடுக்கறது வர்றது இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. சில நேரங்களில் அந்த பஸ்ஸு ஏதாவது பழுதுபட்டு ரிப்பேருக்கு செட்டுக்கு போயிடும். அப்போ அந்த இவங்க இட்லியை செய்து பிஜி ரெஸ்டாரண்ட் ஹோட்டலுக்கு கொடுக்கறது வர்றது இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. சில நேரங்களில் பஸ்ஸு பழுது பார்க்கறதுக்காக செட்டுக்கு போயிடும். அல்லது இவங்களுக்கு ஏதோ ஒரு கேஸ் இல்லையோ அல்லது ஏதாவது காரணத்தினால இட்லி தயாரிக்கிறதுக்கு நேரம் ஆயிடுது. இந்த மாதிரி சூழலில் ஒரு ஆட்டோவை பிடிச்சி அவங்க காந்திபுரத்துக்கு கூட இட்லி கொடுத்துட்டு வர்றதுக்கு அந்த இட்லிக்கு கொடுக்குற விலையை விட ஆட்டோ கொடுக்குற கட்டணம் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. ஏதோ ஒரு நாள் நஷ்டமானாலும் பரவாயில்ல, ஆனால் எதிர்பார்த்தவங்களுக்கு அது கொடுத்தா தான் வியாபாரம். அதுவும் அவங்க கவனம் இருக்குது. அதனால் இன்றைக்கி பஸ்ஸு போகலைங்க, இந்த 250 இட்லி நான் உங்களுக்கு கொண்டு கொடுக்குறதுக்கு நான் 300 ரூபா செலவு பண்ணணும், அதனால் இன்றைக்கி இட்லி வராதுங்க, எனக்கு ஒரு 50 ரூபாய் மிச்சமாகட்டும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அங்கே அதை கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு நாள். இதெல்லாம் அவங்ககிட்ட நான் அந்த அம்மையார்கிட்ட கற்றுக்கிட்ட தொழில் நுணுக்கம். அப்போ அந்த மாதிரி சூழலில் நாங்கள் சிரமப்படுறோம். இந்த 250 இட்லியை தினசரி ஹோட்டலுக்கு நீங்கள் கொண்டு போய் கொடுக்க முடியுமா? அதிகமாக இட்லி வியாபாரம் ஆச்சுன்னா கூலிக்கு அதிகமாக கொடுக்கலாம், எவ்வளோ உங்களுக்கு ஆகுன்றாங்க. ஆமாம், நான் ஒரு நாள் கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றேன், போகிறதுக்கு எவ்வளோ ஆகுது, எரிபொருள் எவ்வளோ ஆகுலோ, எவ்வளோ நேரம் ஆகுது, எனக்கு ஏதாவது போட்டு மாதமான எவ்வளோன்னு கொடுத்துருங்க. ஒவ்வொரு நாள் சவாரிக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. அதனால் தினசரி நான் ஷெட்யூல்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த நேரம் தவறாமை அதுக்கு ஒரு 5:45க்கு நீலகிரி, 6:15க்கு சேருன்னு, 7 மணிக்கு அந்த அம்மையார், 8 மணிக்கு டாக்டருக்கு இதா, இப்படியான ஒவ்வொரு. அப்போ 7 to 8க்குள்ளே நான் வந்துடலாமா? 6 மணிக்கு வந்து நான் அரிசி கொண்டு இறக்கி வச்சுட்டு அப்படியே இட்லி எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன், எனக்கு மாதமான ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி அந்த பணியை நான் செய்ய ஆரம்பித்தேன். 250 இட்லி தினசரி எடுத்துகிட்டு போகிறது, அவங்க சொல்கிற ஹோட்டலுக்கு கொடுத்துட்டு வர்றது. அப்போ நான் அந்த இட்லி எடுத்துகிட்டு போகும்போது ஒரு 10 இட்லி 5 இட்லி எக்ஸ்ட்ரா வாங்கி கவர்லையோ டப்பாலையோ போட்டு போவேன். ஒவ்வொரு நாள் போகும்போதும் ஒவ்வொரு புது பாதையில் சந்துக்குள்ளே பந்துக்குள்ளே போவேன். போயிட்டு எங்க நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, நாங்கள் இட்லியாக கொண்டு கொடுத்துட்றேன், நீங்கள் சட்னி சாம்பார் வச்சு வியாபாரம் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து இட்லி தயாரித்து எல்லாம் பண்ணுறதை விட நாங்கள் இட்லியாக கொண்டு கொடுத்துருவோம், அப்படி பண்ணலாமான்னு ஒவ்வொருத்தரையும் சாம்பிள் இட்லி கொடுத்துட்டு போவேன். பிபி நம்பர்னு இன்றைக்கி யாருக்கும் நிறையா தெரியாது. அன்றைக்கி அந்த பில்டிங் ஓனர் ஒரு மளிகை கடை வச்சுருக்காரு, அவர் எண்ணெய் நிறுவனம் ஒன்று வச்சுருக்காரு, அவங்க வீட்டுடைய நம்பர் பிபி நம்பருங்க, இது மாதிரி சந்திரம்மான்னு சொல்லுவாங்க, தகவல் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டு இட்லி 2 இட்லி சாம்பிளை தான் கொடுத்துட்டு அப்படியே போகிறது. ஒரு மாதம் மிகச்சரியாக ஒரு மாதத்தில் 250 இட்லியில் துவங்கப்பட்ட அவங்களுடைய இட்லி வியாபாரத்தை 2500 3000 இட்லியாக, காலையில் 1500, நைட்டு 1000, நைட்டு 1500, காலையில் 1000, ஒரு 3000 வரைக்கும் 2500க்கும் மேற்பட்ட இட்லியை தினசரி செய்யக்கூடிய ஒரு தொழில் நிறுவனமாக அது மாறிச்சு.
அவங்களுக்கு பெரிய பெரிய சந்தோஷம். இனியவன் ராசியானவன். எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கையெல்லாம் இல்லை. மற்றவங்க ஏதோ கடமைக்கு இட்லி கொடுக்குறீங்க, கொண்டே கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்கங்கிறது. எனக்கு உங்களுக்கு வருமானம் அதிகமாச்சுன்னா எனக்கும் கூடுதல் வருமானம் கிடைக்கும்ன்றதுக்காக நான் கூடுதலாக கவனம் செலுத்தி செய்துட்டு இருந்தேன். எனக்கு அதுதான் புரியல. ஏன்னா இப்போது இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாப் இன்டர்வியூ வரும்போது எனக்கு ஜாப் டைமிங் என்ன, என்னோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இதை மட்டும் தான் நான் பண்ணுவேன், இதுக்கு மேலே நான் பண்ண மாட்டேங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. பட் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் வந்து ஒரு நியாயமாக நடந்துக்கிறாங்கங்கிறது அது ஒரு செலக்டிவான ஒரு க்ரைட்டீரியாவே இன்றைக்கி வந்துடுது. அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிதானமாக பேசுகிறாங்க, தன்மையாக பேசுகிறாங்கங்கிறது ஒரு க்ரைட்டீரியா. இன்னொருத்தரோட தொழிலில் போய் நான் அரிசியை இது பண்ணுறதும் பண்ணுறாங்கங்கிறது ஒரு இப்போ நம்ம அதை நான் இதை பண்ணுவேனா அப்படின்னு கேட்டால் ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அதையும் தாண்டி இட்லி கொண்டு போய் கொடுக்குற இடத்துல சாம்பிள் கொடுக்குறதுங்கிறதுலாம் வந்து ஒரு இது எப்படி இது பாசிபிள் அப்படின்னு கேட்குறேன். எல்லாருமே இப்படி இருக்கிறது இல்லை இல்லையா? இந்த ஒரு தன்மை தான் வந்து உங்களை இவ்வளோ தூரம் வளர்த்துருக்கு அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த தன்மையை வர்றதுக்கான ஒரு பை நேச்சுரலாகவே நீங்கள் எப்படி தானா இல்லை ஏதாவது ஒரு இயல்பா? அதான் சொன்னேன், என் தந்தையுடைய அறிவுரைகள் கொஞ்சம் கேட்டுட்டு இருந்த காலகட்டம். குடும்பத்திலே என்னை பிடிக்காது எங்கள் அப்பாவுக்குன்ற ஒரு பேரும் எடுத்திருக்கேன். வீட்டிலே ஒரு கருப்பு புள்ளியாகவும் பார்க்கப்பட்டேன். அப்புறம் என்னுடைய அதே தொடர் நடவடிக்கையால் அவன் சரியானவன்டா அப்படின்னு எங்கள் அப்பா இனியவன் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கூடுதல் காலமாக நான் இருக்கிறேன். இது ஒரு விஷயம். நீங்கள் இந்த மாதிரியான மனிதத்தன்மையோடு பழகினதுனால நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஒரு உண்மையாக இருந்தாலும், என்னை காட்டிலும் சமுதாயத்தின் மேலே அக்கறையோட என்னை விட ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்காத எனக்கு இந்த ஒரு புகழ் வெளிச்சம் அப்படிங்கிறது எனக்கு செய்தது மட்டுமல்ல, செய்ததை சரியாக உங்ககிட்ட பகிரவும் தெரிஞ்சது. எனக்கு இன்றைக்கி நான் நன்றி சொல்லக்கூடியவர்கள் பட்டியலில் முதன்மையான இடத்துல இருக்கிறது ஊடக நண்பர்கள் தான். அந்த ஊடக நண்பர்கள் இல்லைன்னா என்னை இந்த அரியணையில் ஏற்றி இருக்க முடியாது. நான் எவ்வளவோ செய்து எவ்வளவோ பண்ணாலும் எனக்கான ஒரு களத்தை அமைத்து கொடுத்ததுங்கிறது ஊடகம் தான் இல்லையா? இப்போ நான் செய்கிறேன், எல்லாம் செஞ்சுட்டு உங்ககிட்ட அதை பகிர்ந்துக்கக்கூடிய அந்த பகுத்தறிவு எனக்கு இல்லாமல் போச்சுன்னா அது 10 பேருக்கு கூட தெரியாமல் போயிருக்கும். நான் செய்தது மட்டுமல்ல, செய்ததை உங்களோட பகிர்ந்துக்கிறதும் அதுக்காக கொஞ்சம் மெனக்கறதையும், நான் என் தொழிலுக்காக எந்த அளவுக்கு நான் மெனக்கட்டு ரொம்பவும் என்னை வருத்தி நான் அதில் செஞ்சனோ அதே மாதிரி உணவு, உறக்கம், ஓய்வு இதையெல்லாம் விட்டுட்டு உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு கிடைக்கிற நேரத்தை நான் மிகச்சரியாக பயன்படுத்தினேன். வாய்ப்புங்கிறதை கிடைக்கும் போது மிகச்சரியாக பயன்படுத்தவன் எல்லாமே வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவர்களாக தான் இருக்கிறோம். சலிப்பும் ஓய்வும் தற்கொலைக்கு சமம்னு தந்தை பெரியார் சொல்லுவார். இந்த ஈரோட்டு சொந்தக்காரர், ஈரோட்டு மட்டுமல்ல மனிதநேயத்துக்கு மிகப்பெரிய மகத்தான தலைவர், உலகம் முழுவதுமே போற்றுதலுக்குரிய தலைவர்னா ஐயா பெரியார் பிறந்த மண்ணில் சொல்கிறேன். அவர் சொன்ன வரிகள் தான். ஒருத்தன் ஒரு தொழிலில் நல்ல முன்னேற்றத்தோடு போகணுன்னா பெரியார்ன்ற பல கருத்துக்களை நம்ம கொஞ்சம் உள்வாங்கிட்டோம்னா, நான் எடுத்தடி வச்ச பாதை சரியா இல்லையான்னு நான் தான் பார்த்துக்கணும். ஒரு கல் தடுக்கிச்சுன்னா நான் என் காலை சரியாக கொண்டு போய் வைக்கலங்கிறது அர்த்தம். அந்த கல் அங்கேயே நிலையாக இருக்கிறது. நான் இடிச்சிட்டு கல் இடிச்சிச்சின்னு சொல்கிற மாதிரி அல்ல. என்னுடைய வியாபாரத்தில் நான் சரியான முன்னெடுப்புகள் எடுத்து அது சரியாக செய்யாமல் நான் போயிட்டு ஒரு பூசணிக்காய் உடைச்சிட்டோ சாமியை கும்பிட்டுக்கிட்டோ அது உங்களை நம்பிக்கை, சந்தோஷம். அதில் மாறுபாடான இதெல்லாம் இல்லை. மாறுபாடு இருந்தாலும் உங்களை அது நிர்பந்திக்கிற மாதிரி இருக்குதா, அதுலேருந்தும் நாங்கள் வெளியே தான் நிற்கிறேன். அப்போ நீங்கள் எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம்ங்கிற ஒரு இதை எடுத்துட்டு நம்ம அந்த தொழிலை செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்போ அந்த சலிப்பும் ஓய்வும் தற்கொலைக்கு சமம்னு தந்தை பெரியார் சொன்னார் அப்படிங்கிறது, சரி இன்னைக்குலடா போடு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதே வந்து நம்மளுடைய பின்னடைவு தான். அந்த வாய்ப்பு உங்களை சந்தித்து உங்களுடைய ஊடகத்தின் மூலிமா என்னுடைய செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும். நீங்கள் என்ன காரணம் இருக்குது? நம்ம இந்த தொழில் செய்யக்கூடிய அந்த பிஸ்னஸ் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கான ஏதோ ஒரு சிறு துரும்பு கிடைச்சாலும் கூட அவங்களுக்கு பயன்படும் அப்படின்றதுக்காக தான் எங்களை மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த நிகழ்வை நடத்துகிறீங்க. இந்த வாய்ப்பை நான் மிகச்சரியாக பயன்படுத்தாமல் போகிறேன் அப்படின்னா எனக்கு நானே ஏற்படுத்திக்கிற பள்ளம் தோன்ற மாதிரி தான். அப்படி அல்ல, எனக்கு உங்ககிட்ட நான் செய்ததை பகிர்ந்துக்கவும் இதுவும் ஒரு இது கிடைச்சது எனக்கு. அது சரியான இடத்துல அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நான் சொன்னேன். ஊடகங்கள் அப்படி என் மேலே திரும்பி பார்த்தாங்க. இன்னைக்கு என்னை 10 பேருக்கு அடையாளம் தெரியுது அப்படின்னா அந்த ஊடகங்கள் தான். ஆக என்னை விட கஷ்டப்பட்டு எல்லாம் இருந்தாலும் நிறையா பேர் இருக்காங்க. அவர் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒன்றில் அவங்க தவற விட்டுருக்காங்க. உங்கள் கண்ணில் நான் மாட்டிக்கிட்டேன், அதுதான் உண்மை.
நிறைய இருக்காங்க, நிறைய செய்கிறவங்க இருக்காங்க. அப்படி ஒருத்தனை நானும் இருந்தேன். இதுதான். ஓகே. ஸோ இன்றைக்கி உணவு தொழிலில் வந்து நிறையா மாற்றங்கள் வருது, நிறையா ஃபியூஷன் எல்லாமே கொண்டு வராங்க. இப்போ இட்லி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நார்மல் இட்லி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி வந்து அந்த ஷேப்ஸில் டிஃப்ரென்ஸ் பண்ணுறதை பார்த்துருக்கோம். இல்லை இன்றைக்கி இளநீர் இட்லிலாம் கல்யாணத்தில் வைக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி கரண்ட் டேட்டில் நீங்கள் எவ்வளவு இட்லி வந்து இனோவேட் பண்ணியிருக்கீங்க, அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றியிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உணவுத்துறையில் ஒரு காலத்தில் இட்லிங்கிறது, ஒரு காலத்தில் இல்லை, அது காலம் முழுவதும் மனிதர்கள் இயங்குகிற வரைக்கும், மனித ஜென்மம் இருக்கிற வரைக்கும் இட்லிங்கிறது மிகப்பெரிய இடத்துல இருக்கத்தான் செய்யுது. இடையில் பல்வேறு ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள் இதெல்லாம் வந்து நிறையா இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு விட அதை அலங்கரிக்கிறதுக்கு அதிகமாக செலவு பண்ணுறோம், காட்சிப்படுத்துறதுக்கு. இன்றைக்கி பீஸா, பர்கர், டிவியெல்லாம் பார்த்தீங்கன்னா விளம்பரங்கள் வரும்போதே அதுலேருந்து அப்படி ஒழுகக்கூடியது பார்த்தா அந்த குழந்தைகளை வாய் ஊற வைக்குது, வாங்க வைக்குது, சாப்பிட வைக்குது. ஆனால் இட்லி அப்படிங்கிறதுக்கு உண்டான இட்லிக்கு தேவையான அந்த வெகுமானம் இட்லிக்கே கிடைக்காம இருந்தது. அப்போ நான் ஒரு இட்லி வியாபாரம் பண்ணுறேன், என்னுடைய வறுமையை போக்குனது இட்லி. அப்போ அந்த இட்லிக்கு நம்ம 10-11 செஞ்சுட்டு இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சின்னதாக ஒரு மாற்றத்தை தேடும். மாற்றம் ஒன்றே மாறாதது, அதுவும் பெரியார் தான் சொன்னார். அப்போ சின்ன ஒரு மாற்றத்தை செய்யணும்னு யோசித்தேன். ஏன் இட்லி பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. 2 இட்லி எடுத்து குழந்தைய தூக்கி மடியில் வச்சாலே அந்த குழந்தை அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறது பார்த்தோம்னா தப்பிச்சு ஓடிடும். அந்த அளவுக்கு அப்படி இட்லி எடுத்து பிசைஞ்சு அப்படி விரல் எடுத்து குடல் வரைக்கும் தள்ளி விட்டு எடுப்பாங்க. அதுவே விரும்பி சாப்பிட வச்சா என்ன அப்படிங்கிற சின்ன ஒரு சிந்தனை மாற்றம் தான். பொதுவாக எல்லாரும் தண்ணி ஊற்றி மாவரைக்கிறாங்க. இட்லிங்கிறது தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான உணவுன்னா இட்லி தான். இன்னைக்கு பல உணவுகள் வந்திருக்கு. இந்த குழந்தைகளுக்கு இதை கொடு, அம்மாவுக்கு மதர் ஆலிஸ் கொடு, இதுக்கு இந்த இதை கொடு, அதை கொடுன்னு வர்த்தக ரீதியாக நிறைய நமக்கு அது தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் தான் நம்ம இருக்கோம். அது வாங்க வேண்டியது, கொடுக்க வேண்டியது மாதிரி. ஆனால் ஒரு காலத்தில் தன்னோட குழந்தைக்கு போதுமான அளவுக்கு பசி தீரக்கான பால் சுரத்து அந்த அம்மையாருக்கு இல்லைன்னா முதல்ல இட்லி எடுத்து தண்ணி மாதிரி பால் ஊற்றி பிசைஞ்சு அதைத்தான் திட உணவாக கொடுக்கப்பட்டிருந்தது. அப்பேற்பட்ட உணவாக இல்லை. அப்போ அந்த இட்லின்ற அந்த இதை மேலும் அதை மதிப்பு கூடுதலாக செய்யணும். அது மறுபடியும் அதுக்கு அதை நோக்கி எல்லாத்தோடைய பார்வையும் திரும்ப வைக்கணும் அப்படிங்கிறது. இன்றைக்கி எந்த ஊரில் எந்த வீட்டு கல்யாணத்தில் நான் இட்லி தயாரித்து கொடுத்தனோ இல்லையோ, ஒரு ஆட்டின் வடிவத்தில் ஒரு இட்லி இலையில் இருந்தால் அது என் பேரை சொல்லும். ஓகே. ஓ, நீங்கள் தான் அது அந்த ஆட்டின் இட்லிங்கிறதையே உருவாக்குனது. பொதுவாக இட்லின்ற பாத்திரத்துக்கு தோசை, கடாயி இதுக்கெல்லாமே நான்ஸ்டிக் இருந்தது. இட்லின்ற ஒரு பிளேட்டுக்கு நான்ஸ்டிக் அப்படிங்கிறது நான் தான் முதல் முறையாக தேடி பிடிச்சி டை செஞ்சு அதுக்கு அனுப்பிச்சு வெளி மாநிலங்களுக்கு அனுப்பிச்சு அதில் அந்த ரசாயன பூச்சி நான்ஸ்டிக் உருவாக்குனதே நான் தான். அது கூட நிறைய விவாதங்கள் வந்தது. பொதுவாக நான் அந்த பேச்சிலையும் நடவடிக்கையிலும் மட்டும் இல்லாமல் இயல்பாகவே மனிதநேயம் இப்படிங்கிற மாதிரியான சில சமூக சார்ந்த விஷயங்கள் அக்கறை உள்ளவன். என்னை கூப்பிட்டு மருத்துவ நண்பர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள், மனித ஆர்வலர்கள் எல்லாமே இனியவன் கோட்டிங்கிறது என்ன தெரியுமா? அது ஒரு ரசாயன பூச்சி. நம்ம வீட்டில் தோசைக்கல் இருக்கும், அவங்க சரியாக சொன்னாங்க. தோசைக்கல் இருக்கும், அதுக்கு அந்த கரண்டி இருக்கும். அந்த கரண்டி பார்த்திங்கன்னா ஒரு சைடு கொஞ்சம் தேஞ்சி இருக்கும். அது அப்படி எடுத்து அதுவும் தேஞ்சிருக்கும், கல்லும் தேய்க்கும். அயன் சத்து, இரும்பு சத்து நம்ம உடம்புக்கு அப்படி போயிட்டு இருந்தது. இது வந்து கேடு விளைவிக்கக்கூடியது. இது வந்து உணவு கொடுக்கும்போதே நஞ்சையும் சேர்த்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அது நீங்கள் தான் முதல்முறையாக செஞ்சேன்னு சொல்லி போட்டு பெருமையாக வேறு பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி என்னை கூப்பிட்டுலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த நான்ஸ்டிக் நான் செய்கிறதுக்கு காரணமாக இருந்தது, சேலத்தில் மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவருடைய பேத்தியோட திருமணம். அதுக்கு எனக்கு காலையில் 1,00,000 பேருக்கு இட்லி தயார் பண்ணி கொடுக்க வேண்டிய 1,00,000 இட்லி செஞ்சு கொடுக்கணும். அப்போ நாங்கள் அந்த துணி போட்டு எடுத்து அதுக்கப்புறம் ஊற்றி அதுக்கு என்னன்னா நேரம் அதிகம் வலிக்குது. அவங்க எங்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறதுக்கு காரணமே, நான் தயாரிக்கிற இட்லியை அவங்க இலைக்கு பரிமாறும் போதெல்லாம் அவங்க சாப்பிட்ற வரைக்கும் அதோடைய தன்மை மாறாமல் இருக்கணுன்றதுக்காகத்தான் இட்லின்ற ஒரு தனியாக ஒன்று வச்சு இருக்கிற எங்கிட்ட நான் ஆர்டர் கொடுக்குறாங்க. அப்போ நான் அதுக்கு அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அப்போ துணியில் வைக்கிறது, ஸ்டாக் வைக்கிறது அதெல்லாம் சிரமமாக இருக்கும். அப்போ நான் சீக்கிரமாக ப்ரொடக்ஷன் ஆகணுன்றதுக்காக நான்ஸ்டிக்கில் தயார் பண்ணி கொடுத்தேன். அது இந்த மாதிரி விவாத பொருளாகும்போது தான் நான் கூப்பிட்டு சொன்னேன், சார் நான்ஸ்டிக்கு நானும் எதிரானவன். நேரடியாக ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சு அது
தோசையை ஊற்றி எல்லாம் எடுக்கும் போதும் அதோடைய ரசாயன பூச்சி மனிதனுக்கு உணவு கூட சேர போகும்போது கரெக்ட் சரிதான். இது 90 டிகிரி செல்சியஸில் கொதியிட்டு வரக்கூடிய நீராவி இந்த நான்ஸ்டிக்கை எந்த அளவுக்கும் பாதிக்க போகிறதில்லை. ஏன்னா இதை நேரடியாக நெருப்பில் நான் வைக்கல, நீராவியில் வைக்கிறதுனால இதுக்கு வேணால் எந்த விதமான இது இல்லை, வேணால் நீங்கள் கொண்டு போய் பரிசோதித்து பாருங்க சொல்லி போட்டு சொன்னேன். அப்படி நான்ஸ்டிக்குன்னு சொல்லி ஒரு இதை நான் கொண்டு வந்தது நான் தான். இட்லியோட வடிவமத்தை மாற்றுறதுக்காக ஆர்ட்டின் ஷேப்பில் ஒரு இட்லி செய்தேன். இட்லிங்கிறதே ஒரு அதான் சொன்னேன், ஒரு தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியான ஒரு உணவு. அதை மீண்டும் கூடுதல் அப்படிங்கும்போது இந்த தண்ணியை விட இளநீர் ஊற்றி மாவரைச்சி அதை நான் இளநீர் இட்லின்னு பொதுப்படியாக கொடுத்தா எது இளநீர் இட்லி அல்லது சாதா இட்லி எதுன்னு தெரியாது. அப்போது நான் முன்னரே சொல்லும்போது என்னுடைய கருத்துக்களை தாண்டி நம்மளுடைய முகத்தையும் அடையாளம் காட்ட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி அதுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கணும். அப்போ அந்த அடையாளம் கொடுக்கணுன்னா என்ன பண்ணலாம்? இன்றைக்கி உலகம் முழுவதும் என்னுடைய பிறந்தநாள் மார்ச் 30 உலக இட்லி தினமாக கொண்டாடுறாங்க. அப்போ அந்த அடையாளப்படுத்தின விளைவு அப்போ நான் சரி இது என்ன பண்ணலாம், சும்மா நாச்சிக்காக ஒரு அடையாளப்படுத்துறதை விட அதுக்கான ஒரு வரலாற்றையும் நம்ம உருவாக்கணும். அப்படின்றதுக்கு என்ன பண்ணேன், நீண்ட காலமாக யோசித்து செஞ்சு எல்லாம் செஞ்சாச்சு. செஞ்சதுக்கப்புறம் சபை ஏற்றணும் அப்படிங்கும்போது பிப்ரவரி 14 காதலர் தினம். இந்த உலகமே அன்பால் ஈர்க்கப்பட்டு அன்பால் அரவணைக்கப்பட்டு இயங்கக்கூடிய அந்த அன்பின் வெளிப்பாடு. அதுக்காக எல்லாத்தையுமே இழக்கக்கூடிய வயசு, பொருள், நட்பு, அம்மா அப்பா எல்லாத்தையும் அந்தளவுக்கு அன்புங்கிறது வெறித்தனமான அன்புங்கிறது தான் காதல்ன்ற இதாக மாறுது. அப்போ அந்த காதலர் தன்னைக்கு ஒரு ஆர்ட்டின் ஷேஃபில் ஒரு இளநீர் இட்லி அப்படின்னு ஒரு அறிமுகப்படுத்தினேன். இன்னைக்கு அது மிகப்பெரிய அளவில் எல்லாராலும் இனியவனை பிடிக்காதையா அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்க இருக்கிற இலை என் பேரை சொல்லிகிட்டே இருக்கும். இதுதானே உண்மை. அந்த ஆர்ட்டின் ஷேப்பில் ஒரு டை அடித்து ஒரு இட்லி தயார் பண்ணி அதுக்கு இளநீர் ஊற்றி எல்லாம் செய்து அதுக்கு இளநீர் இட்லின்னு அறிமுகப்படுத்தினேன். இன்றைக்கி அது பெரிய அளவில் எல்லாராலும் பெரிய பெரிய நிறுவனங்கள், இந்த பிரிட்டிஷ் ஏதோ பெரிய பெரிய கம்பெனி நிறுவனங்கள் இல்லாமல் நான் ஒரு 1000 வகையான இட்லி கண்காட்சி நடத்தினேன். அதுக்கு அவங்களுடைய சிஓக்கள், அவங்களுடைய இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு, அவங்க மேனேஜிங் டிபார்ட்மெண்ட் எல்லாரும் அனுப்பிச்சு அந்த இட்லி எல்லாம் தனித்தனியாக புகைப்படம் எடுத்துட்டு அதில் ஒரு பெரிய நிறுவனம் என்னோட நேரடியாக என்ற தொடர்பு கொண்டு, ஐயா அந்த நீங்கள் ஆர்ட்டின் ஷேப் இட்லி செய்தீங்க, அந்த செஞ்சோடைய அச்சு மட்டும் கொஞ்சம் கொடுங்க, நான் அளவு எடுத்துட்டு கொடுத்துட்றேன். இதே மாதிரி நாங்கள் நிறையா தயாரிக்க போகிறோம். நாங்கள் ரொம்ப சந்தோஷம். நான் இன்னைக்கு மல்லிகைப்பூ இட்லி, இளநீர் இட்லி, தட்டு இட்லி, புதினா இட்லி, பீஸா இட்லி, ராகி இட்லி, கம்பு இட்லி, சோளம் இட்லி, சிறுதானிய இட்லி, முளையட்டி பயிர் வகை இட்லி, ஆரஞ்சு இட்லி, ஆப்பிள் இட்லி, சாத்துக்குடி இட்லின்னு எத்தனையோ வகைகளை செய்துட்டு இந்த வகையான இட்லி எல்லாம் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஆசையாக இருக்கா, வாங்க நான் ஒரு கடை வச்சுருக்கேன் சாப்பிடுங்கிறது அல்ல. உங்கள் வீடுகளில் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன முயற்சி செய்யுங்க. காலையில் என் குழந்தைகளுக்கு எந்திரிச்ச உடனே 2-4 பாதாம் ஊற வச்சுருப்போம். காலையில் எந்திரிச்சோன்னு முதல்ல அதை உரிச்சு கொடுத்துட்டு அதை சாப்பிடும். ப்ரெஷ் பண்ணிட்டு வந்தோன்னா அதான் சாப்பிடணும், அதுக்கப்புறம் மற்றது அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்தால் சில நேரத்தில் சாப்பிட மாட்டேங்குது. அப்படியா, அரிசியில் போடும்போது ஊற வைக்கும்போது அரைக்கும்போது 4 பாதாம் சேர்த்து அரைச்சிரு, கலக்கு, இட்லி ஊற்றி கொடு. அது பாதாம் இருக்கா இல்லையான்னு தெரியாது, இட்லின்னு சாப்பிட்டு போயிடும். நம்ம என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறோம் குழந்தைகளுக்கு, இன்றைக்கி ஒரு கேரட் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், பீட்ரூட் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், கீரை வகைகள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இப்படி நம்ம நினைக்கிறது எதுவுமே அந்த குழந்தைங்க தொட்டும் கூட பார்க்கறது இல்லைங்கிறத உண்மை. சாப்பிடாது, கீரை செஞ்சு கொடுத்து பாருங்க, ஐயா அப்படின்ட்டு போயிடும். அதில் உள்ள மகத்துவமும் அதுவெல்லாம் நமக்கு கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் தான் நம்மளும் குழந்தைகள் அப்படி தான் சொல்லியிருப்போம். இன்றைக்கி அதில் எவ்வளோ ஊட்டமுள்ள உணவாக இருக்குது. பீட்ரூட்டை கொடுத்து பாருங்கள், சும்மா வாயில் வச்சு பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர அது எந்த வகையில் செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்குது. கேரட்டு சாப்பிட மாட்டேங்குது. ஒரு பீட்ரூட் எடுத்தேன், துண்டு அறுத்தேன், மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சேன். ஒரு ஆர்ட்டின் ஷேஃப் இது ஒரு ரவுண்டு பாயச கப்பு எடுத்து அதில் நெய்யெல்லாம் தடவி அந்த பீட்ரூட்டு எடுத்து மாவில் கலக்கி இனிப்புக்கு தேவையான சும்மா அஸ்கா சர்க்கரை எல்லாம் போடுறத விட பனங்கருப்பட்டியோ அல்லது தேனோ அல்லது வேறு ஏதாவது இனிப்புக்கு தேவையானதோ போட்டு கலக்கி போட்டு வேக வச்சு எடுத்து சாக்லேட் இட்லின்னு கொடுத்தேன். பீட்ரூட்டை சாப்பிட்டு போயிடுச்சு. ஆக நான் ஒரு கடை வச்சுருக்கேன், என்கிட்ட வந்து சாப்பிடுன்றதல்ல என்னுடைய நோக்கம். நீ உங்கள் வீடுகளில் ஆரோக்கியமான இட்லி செஞ்சு கொடு. இட்லிங்கிறது மிகப்பெரிய இடத்துக்கு மறுபடியும் போகணும் அப்படின்றதுக்காக நிறைய முன்னெடுப்புகள் செய்தேன். அப்படி பல்வேறு வகையான இட்லியை செய்து காட்சிப்படுத்தி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சதுக்கு காரணமே நம்மளுடைய உணவுங்கிறது. இட்லிங்கிறது என்னுடைய குடும்ப வறுமையை போக்கியது. இன்றைக்கி என்ன ஒரு பெரிய ஒரு அடையாளத்தோடு இருக்கேன்னா அதுக்கான இதாக களம் அமைச்சு கொடுத்தல அந்த இட்லின்ற ஒன்று தான். இட்லியே அமைக்காது, அதை நம்ம முன்னெடுத்த முயற்சியாகவும் இருக்கும். அப்போ அந்த இட்லியை எல்லா பக்கமும் கொண்டு போய் சேர்த்தணுங்கிறது தான் என்னுடைய பிரதான நோக்கமாக இருந்து அதை செஞ்சுட்டு இருந்தோம். இன்றைக்கி உங்களுடைய இந்த
இட்லி இனியவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்கெங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கு? இட்லி அப்படிங்கிற விஷயம் உங்களை எது வரைக்கும் கூட்டிகிட்டு போயிருக்கு? உங்களுக்கு என்னென்ன ஐடென்டிட்டி வாங்கி கொடுத்துருக்கு? நிறையா அதாவது இந்த மாதிரி அப்படிங்கும்போது அப்படியா அப்படின்னு சாதாரணமாக ஒரு நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா விருதாளர்கள் விருது கொடுப்பாங்க, விருது பெறுவர்கள் விருது வாங்குவாங்க. என்னுடைய விருதுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான விருதுகள் பல்வேறு அமைப்புகள் பல்வேறு சமூக இதெல்லாம் வாங்கியிருக்கேன். அந்த விருது கொடுக்கும்போதெல்லாம் அந்த விருதாளர் என்னை எதற்காக தேர்வு செய்தேன்னு மேடையில் சொல்லுவாங்க. அப்போ விருது கொடுக்குறவர் என்னை இப்படி பார்த்துட்டு தோளோட கையை போட்டு அரவணைச்சி விருது கொடுப்பாங்க. சாதாரணமாக இப்படி கொடுப்பாங்க, போயிடுவாங்க. ஆனால் நான் வாங்கிய விருதுகள் எல்லாம் அப்படி என்னை அரவணைச்சி தோளோடு சேர்த்து அப்படிங்கும்போது அதுக்கான ஒரு வேள்வி இருக்குங்கிறது அவங்க உணர்ந்து கொடுத்த இது. அப்படி பல விருதுகள் வாங்கியிருக்கேன். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா எல்லாம் எல்லா பக்கம் வாங்கியிருந்தாலும் நம்ம முன்னாள் கவர்னர் வித்யாசாகர் ராவ் அவர் மனைவியும் இதே மாதிரி தான் எனக்கு விருது கொடுக்கும்போது தஞ்சை பல்கலைக்கழகத்தில் ஒரு தமிழ் சான்றோர் பேரவை நிகழ்வில் என்னை கூப்பிட்டு கொடுத்த விருது என் மனசை தொட்டுச்சு. ரொம்ப சந்தோஷமாக அந்த அம்மையார் இட்லியை பற்றி அவங்களுக்கு தமிழ் தெரியாட்டியும் கூட உதவியாளர் மூலிமா கேட்டு நான் இட்லியை பற்றி சொல்கிறதெல்லாம் போது அவங்க வியந்து, ஓ இட்லியில் இப்படி இது இன்னும் நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்குது மொழியை தாண்டி. அந்த மாதிரி வருது. அப்புறம் துர்கா அம்மையார் எங்களுடைய முதன்மை சுவஞ்சர்னு சொல்லலாம். நான் பெருமைக்காக இதுக்காக சொல்லலை, என் மனசை தொட்ட சில நிகழ்வுகள். நைட்டு 9:42 தொலைபேசியில் கூப்பிட்றாங்க. எடுத்து பார்த்தா அம்மையார். அம்மா வணக்கம்னா, இனியவன் ரொம்ப 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 சந்தோஷம். எங்கள் வீட்டில் ஒரு சின்ன விருது, ஒரு 20 பேருக்கு ஒரு விருந்துக்கு கூப்பிட்டுருந்தோம். வந்தவங்க எல்லாமே பியூர் வெஜ்ஜு ஐயருங்க. அப்போ நான் அவங்களுக்கு என்னென்ன உணவு கொடுக்கலாங்கும் போது அவங்க பட்டியலில் உங்களோட இட்லி கொடுத்தேன். உங்கள் இட்லி சாப்பிட்டுட்டு இது எங்கே எப்படி என்னென்னு ரொம்ப பெருமையாக ரொம்பவும் சொன்னாங்க. அப்புறம் உங்களை பற்றி நான் பெருமையாக சொன்னேன். ஐயாவும் ஒரு ஆர்டின் இட்லியும் தட்டிட்லி பாதியும் சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி என்னை பாராட்டி அவ்வளோ அது இது சார் அவசியமே இல்லை. அப்போ அவங்க முதல்வரோட மனைவி, முதல்வர்னு கூட சொல்லலாம். நம்மெல்லாம் வெளியில் தான், உள்ளுக்கு போனால் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அந்த நிர்வாகத்தை முழுவதும் பார்த்துக்கூடிய அரசியல் எல்லாம் அவங்க தலையிட மாட்டாங்க, அது வேற. ஆனால் அந்த வீட்டில் அவங்க தானே மிகப்பெரிய சக்தி தானே. அவங்க எனக்கு அவங்க உதவியாளர் மூலிமா சார் மேடம் நல்லா இருக்குன்னு சொல்ல சொன்னாங்க. ஓகே அப்படின்னா அது முடிஞ்சிருக்கும். அவங்க அந்த ஒரு என் மேலே வச்சுருக்க என்னுடைய இது பரவாயில்ல, இட்லியில் ஏதாவது செஞ்சிட்ருக்கான்டா அப்படின்ற ஒரு அந்த பெரிய இதெல்லாம் நான் கனவுலும் கூட நினைக்கல. அந்த அம்மையார் எனக்கு நேரடியாக தொலைபேசியில் கூப்பிட்டு பாராட்டி, அப்போ என் மனைவிகிட்ட அதை நான் சொன்னால் நம்ப மாட்டாங்க. துர்காம்மா கிட்ட பேசுனா நம்ப மாட்டாங்களோ அப்படின்ட்டு, அம்மா கொஞ்சம் இருக்குமா என் ஒய்ஃப்கிட்ட பேசுங்கன்னு அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்க பேசி என்னுடைய அழைப்பு எடுக்க முடியாத சூழலாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் பொறுத்து திருப்பி கூப்பிட்டு ஏன் இனியவன் பேசுனீங்க, அம்மா மன்னிக்கணும்மா. மோகனன் அவங்க டிரைவரு, துர்கா அம்மையார் ஓட்டுநர். இது ரோலில் வர்றதுக்குள்ளேயே நான் அம்மையாருக்கு போட்டேன், அவருக்கு போடுறதுக்காக. இல்லைம்மா சாரிம்மா இனியவன், சாரி இனியவன், இன்னைக்கு பிரதோஷம் சாமி கும்பிட்டு இருந்தேன், அதுதான் ஃபோன் எடுக்க முடியல. அந்த அம்மையார் எவ்வளோ ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போகிறேன், அண்ணாரிவாளையத்தில் அவங்க குடும்பம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி. அதில் இட்லி தயாரித்து கொடுக்கக்கூடிய பொறுப்பு பண்ணிட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க. நாங்கள் எங்கள் ஆட்கள் எல்லாம் அங்கே இட்லி தயாரித்து கொடுத்துட்ருக்காங்க. நான் அன்றைக்கி எல்லா திருமண மண்டபத்துக்கு பார்த்துட்டு ஒரு 8:30 மணிக்கு நேராக அண்ணாரிவாளையம் போய் இறங்கி, நான் போன எந்த திருமண மண்டபத்துக்கு போனாலும் நேராக டைனிங் ஹாலில் தான் முதல்ல போவேன். போயிட்டு இட்லி எப்படி பரிமாறுறாங்க, சூடாக இருக்கா இல்லையா பார்த்துட்டு தான் கிச்சனில் இட்லி தயாரிக்கிறவன்ட்ட போவேன். அப்போ நேராக போய் உணவு சாப்பிட்ற அந்த டைனிங் டேபிளுக்கு போகிறேன். துர்கா அம்மாவும் தளபதியும் சாப்பிட்டுட்ருக்காங்க. நான் போன உடனே அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறது பார்த்தோன்னே நேராக கிச்சனுக்கு ஓடி போய் சுட ஒரு 4 இட்லி எடுத்து மூடி வச்சுட்டு வந்துட்டு, அம்மா ஒரு இட்லி வேணாம் போதும் சாப்பிட்டேன், என்னை நிமிர்ந்து பார்க்கல, சாப்பிட்டேன் அப்படின்னாங்க. அம்மா அந்த மிக்கி மவுஸ் இட்லி எப்படி வருது, ஐயோ இனியும் நீங்களா, நல்லா இருந்தது, மிச்சம் இருந்தது ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் சூடு பண்ணி சாப்பிட்டேன். எனக்கு அந்த வார்த்தை அவங்க சொன்னது நம்ம வீடுகளில் பயன்படுத்துகிற மாதிரி, பத்த குழம்பு நல்லா இருக்குது, வேஸ்ட் பண்ணாத, மிச்சம் இருந்து எடுத்து வச்சிரு, ரசம் நல்லா இருக்குது, சாப்பிட்டு மிச்சம் இருந்ததுன்னா தூக்கி கம்திராத, வேலைக்காரங்க அதை கம்திர போகிறாங்க எடுத்து உள்ள வை அப்படின்ற சாதாரணமாக நம்ம சொல்கிற மாதிரி. மறுநாளும் இனியவன் அந்த இட்லி வேணும்னு சொன்னால் அதை விட வேலை நமக்கு என்ன இருக்குது?
ஆனால் ஒரு சாதாரண ஒரு வீட்டு பெண்பணி மாதிரி அந்த அம்மாவுடைய சுபாவம் இருந்தது. அவன் தளபதிகிட்ட இவர் தாங்க அந்த மிக்கி மவுஸ் சிட்டிலாம் கொடுத்த குழந்தை, அது அவங்க குழந்தைகள் மற்ற அவங்க ஸ்கூல் பசங்க இவங்க பேரங்க ஸ்கூல் பேரங்கள்லாம் சேர்ந்து ஒரு அவங்க வீட்டில் கிறிஸ்மஸ் விழா மாதிரி ஒன்று கொண்டாடுறாங்க. அவங்க தீபாவளி பொங்கல் எல்லா இருக்காங்க, எல்லாமே அவங்க செய்யக்கூடியவங்க. பொங்கல் இன்னும் சிறப்பாக கூடுதலாக அவங்க அக்கா தங்கச்சி எல்லாம் சேர்ந்து பெரிய தோட்டத்தில் போய் கொண்டாடுவாங்க. இப்போ அந்த பசங்களோட அவங்க கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுறாங்க. அந்த குழந்தைகளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான உணவு கொடுக்கணுமே. அதான் நம்மளோட பேரனோட பசங்களை ஃப்ரெண்டுக்கு வந்திருக்காங்க. உடனே எனக்கு ஃபோன் பண்ணி இனியவன் இத்தனை பேருக்கு இது மிக்கி மவுஸு இந்த மாதிரி கார்ட்டூன் வகையான இட்லி எல்லாம் கேட்டிருந்தாங்க. நான் கொண்டு போய் கொடுத்துருந்தேன். அதை சாப்பிட்டுட்டு வேறு எங்கேயும் அவங்க அதை வாங்க முடியாது. எங்கேயும் வாங்க முடியாது அப்படின்னா யாரும் அந்த முயற்சியை முன்னெடுக்கலைங்கிறது தான். நாளைக்கு நீங்களே போங்க, மிக்கி மவுஸ் மாதிரி இருக்கிற அச்சுகள் அல்லது கார்ட்டூன் வடிவ அச்சுகள் எடுத்துகிட்டு போங்க. ஏதாவது இட்லி மாவு ஊற்றும் போது அக்கறையோடு இதெல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். என்னை உட்கார வச்ச மாதிரி அவங்களையும் நீ உட்கார வச்சு பேசலாம். இது எனக்கானது மட்டுமில்லை. இட்லிங்கிறது இன்னைக்கு மஞ்சளுக்கும் பாசுமதிக்கும் மற்ற நாடுகள் பேட்டன் வாங்கி வச்சிருக்காங்க. நாளைக்கு இட்லிக்கு ஏதோ நாடு வாங்கிடக்கூடாதுங்கிறத நான் அடிக்கடி சில விஷயங்கள் பேசும்போது சொல்லுவேன். எனக்கு வேண்டாம், நான் இட்லிலாம் செஞ்சு எனக்கு அது இந்த சமூகம் நல்லா கொடுத்துருக்கு, நல்ல அந்தஸ்தை கொடுத்துருக்கு, நல்லா எனக்கு நிறைவாக இருக்குது. அதில் இந்த இட்லிங்கிறது தமிழ்நாடு அரசோ இந்திய அரசமோ பேட்டனை வேறு யாரும் வாங்காமல் பார்த்துக்கணும், நம்ம வாங்கி வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இட்லி நிறையா சொல்கிறேன். அதனால் இட்லிங்கிறது என்னைக்கு மட்டும் இல்லை, என்னை சார்ந்தது இல்லை. நீங்கள் யார் வேணாலும் செய்யலாம். யாருமே செய்யலை. துர்காமா ஃபோன் பண்ணி எனக்கு இனியவன்ட்ட சொன்னதான் இந்த மிக்கி மவுஸ் இட்லி கிடைக்கும்ன்ற வரும்போது அவங்க இனியவன் தகுதியானவனா என்ன ஏதல்ல, இனியவன்ட்ட தான் அது கிடைக்கும், தாராளமாக அவன்கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு பேசுகிறாங்க. வேறு நாங்கள் அரசியலோ வேறு இதுலேயோ அவங்க கூட எல்லாம் இல்லை. என்னுடைய தொழிலில் நான் செலுத்தி அக்கறைக்கு கிடைத்தக்கூடிய வெகுமானமான ஒரு நீங்கள் விருதுகள் பட்டியலில் இது எல்லாம் தானே தலை சிறந்தது. எனக்கு வெளிநாட்டில் ஒரு மாஸ்கோ கூட்டிகிட்டு போச்சு இந்திய தூதரகமும் மாஸ்கோவில் இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளி தொழிலதிபர்களும் சேர்ந்து எனக்கு 2023ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஏற்பாடுகள்லாம் செய்து வச்சு எங்களை ஒரு பெரிய நட்சத்திர அந்தஸ்து பெற்றவர்களாகவே நடத்தினாங்க. எங்கள் கூட்டிகிட்டு போன விமானம், அதில் பரிமாறிய உணவு வகைகள், எங்களை அங்கே கொண்டு கூட்டிகிட்டு போன கார்கள், எங்களை தங்க வச்ச அந்த விடுதி, நட்சத்திர விடுதி, இது எல்லாமே மிகப்பெரிய செல்வந்தர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு வசதிகளை நாங்கள் அனுபவித்தோம். அதுக்கு காரணமாக இருந்தது நாங்கள் இந்த தொழிலை செய்யக்கூடிய. ஏன்னா நான் இந்த பல்வேறு வடிவ இட்லியெல்லாம் செய்து காட்சிப்படுத்தி உங்கள் வீடுகளில் சாப்பிடுங்க, நான் ஹோட்டலில் வந்து சாப்பிடாதீங்கன்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினேன். சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு முளைகட்டிய பயிர் வகைகளை அதிகமாக பயிர் கொடுங்க, இட்லி சேர்த்து கொடுங்க, இட்லிங்கிறத உன்னதமான உணவு, இந்த சிறுதானியங்களும் சேர்த்து கொடுங்க. அது மாதிரி 2023ஆம் ஆண்டு வந்து உலகம் முழுவதும் சிறுதானியத்தை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுனால ஐநா சபை அறிவித்தது. இந்திய அரசாங்கம் கூட இல்லை, ஐநா சபை அறிவித்தது 2023ஆம் ஆண்டு வந்து மில்லட் இயர்னு அறிவித்தாங்க. அப்போ நான் அந்த முன்னெடுப்புகள் நிறையா சிறுதானியங்கள்லாம் செய்துட்டு இருந்தது. ஏதோ ஒரு பக்கம் அப்படி செய்தியாகி ஒரு பக்கம் போய் அப்புறம் என்ன மாஸ்கோ வரைக்கும் கூட்டிகிட்டு போன அந்த ஒரு தருணமும் எனக்கு மிகப்பெரிய விருது கிடைச்ச மாதிரி பெரிய. அதே மாதிரி ஒரு நண்பர் இலங்கையில், அவர் திருநெல்வேலி இதை சேர்ந்தவர் தான், இலங்கையில் போய் செட்டில் ஆகி இலங்கையிலேயே இருக்காங்க. அவர் கோவையில் நடந்த ஒரு திருமண நிகழ்வில் எங்களுடைய இளநீர் தட்டு இட்லி சாப்பிட்டுட்டு ரொம்ப அருமையாக இருந்தது, நல்லா இருந்தது. அவருடைய மகள் திருமணம் இலங்கையில் நடந்தது. உங்களை மாதிரியே பல தேடுதலுக்கு அப்புறம் என்னை தெரிஞ்சு அவருடைய நண்பர் மலர்ச்சி பச்சைமுத்து அப்படின்ற ஒரு நண்பர் மூலிமா என்னோட எண் வாங்கி என்னை இலங்கைக்கு போய் எங்கள் இட்லி செய்து கொடுக்கணும். இன்னைக்கு கோயம்புத்தூரில் இருக்காரு, சென்னையில் இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி உலகம் முழுவதும் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்கோன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நட்பு இருந்துக்கிட்ட மாதிரி இலங்கையில் வந்து செய்யணும் அப்படின்னா அதுக்கு தேவையான இட்லி பாத்திரங்களை எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி கார்கோ ஃப்ளைட்டில் அங்கேருந்து அனுப்பிச்சு எங்கள் ஆட்களை, நான், என் தம்பி, அன்னைக்கு இந்த முகூர்த்த நாள் இங்கேயும் நிறையா இருக்குன்னு என் தம்பி என்னோடய உதவியாளர்லாம் இலங்கைக்கு அனுப்பிச்சு ஒரு 3 நாள் திருமணமாக விசேஷமாக பண்ணாங்க. அவங்க நம்மளுடைய இங்கே மாதிரியே தலைவாழை இலை போட்டு எல்லாத்தையும் அமர வச்சு அங்கெல்லாம் பஃபே மாதிரி எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க.
நம்மளை மாதிரி ஒரு மண்டபம் பிடிச்சி இலை போட்டு சாப்பாடு வச்சு தான் அங்கேயே மக்களுக்கு பெரிய வியப்பாக இருந்தது. அதுலேயும் குறிப்பாக எங்களுடைய இட்லி அங்கே இடம்பெற்றது எல்லாமே அங்கிருந்த ஒரு ரொம்பவும் மகிழ்ச்சியாக எனக்கு பேசுனது. அதே மாதிரி உங்களை எப்படி ஒரு சமூக ஊடகத்தின் மூலியமாக உங்களை ஏதோ ஒரு வகையில் நான் உங்களை டச் பண்ண மாதிரி எனக்கு ஒரு துபாய் இன்னைக்கு அடிக்கடி போகிறேன். நிறைய என் நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, என்னடா எங்கடா இருக்கேன், நான் சாப்பிட்டு இருக்கேன்டா துபாயில் அப்படிம்பேன். அப்புறம் பார்த்தா எங்கடா இருக்கேன்னா இல்லை மாஸ்கோவில் நைட் சாப்பிட்ருக்கேன். அப்படி என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க வர்றாங்கங்கிற அதை தாண்டி என்னை ரொம்ப ஒரு உருக்கமான ஒரு இதாக இருந்தது துபாய் பயணம். இன்றைக்கி நிறைய துபாய் போகிறோம், அது வேறு. முதல் என்னுடைய துபாய் பயணமாக இருந்தது. அவங்க ஒரு நண்பர் தொலைபேசியில் கூப்பிட்றாரு காலை 8:30 மணிக்கு. இனியவன், உங்களுடைய நிறைய சமூக ஊடகங்களை உங்களை பற்றி பார்த்தேன், என்னமோ எனக்குள்ளே பண்ணது உங்களை சந்திக்கணும். அப்படியா சார், நீங்கள் எப்போ சென்னை வர்றீங்கன்னு? இல்லை, அது 2-3 மாதம் ஆயிரும். காரைக்குடி தான் அவர் சொந்த ஊர், துபாயில் இருக்கேன், அது 2-3 மாதம் ஆகும். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்க்கணும், நீங்கள் ஒரு 2 நாள் துபாய் வந்துட்டு போக முடியுமா? சார், மணி 8:30, 10 மணிக்கு தான் என்னோடய அலுவலக ஏன்னா எழுதி வச்சுருப்போம். எழுதாத கணக்கு அழுதாலும் தீராதுங்கிற மாதிரி என்னுடைய நாளைய பணி என்ன ஏதுன்னு எழுதி வச்சுருப்போம். சில நேரங்களில் மறந்து சில நிகழ்வுகளை கலந்து கொள்ள முடியாத சூழல் வர்றதுனால என்னோடய இதை திட்டமிட்டு வச்சுக்கிறோம். அப்போ அவங்க 8:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட நான் சார் 10 மணிக்கு நான் கூப்பிட்றேன், உதவியாளர்லாம் 10 மணிக்கு தான் வருவாங்க. பொதுவாக நான் 9 மணி 8:30 மணி 9 மணிக்குள்ளே என்னுடைய அலுவலகத்துக்கு போயிடுவேன். வேலை செய்கிறவங்க 10 மணிக்கு தான் வருவாங்க. அது இயல்பாக அப்படித்தான் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேள்வி கேட்டீங்க, இன்றைக்கி இளைஞர்கள் சோர்ந்து போயிடுறாங்க, அதுக்குண்டான அது இன்கமிங் அப்படி வரல, ஒரு வேலை செய்யணும்னா இப்படி வர மாட்டேங்குது, நீங்கள் போய் அரிசியை கழுகுறீங்க, ஆட்டோ இது பண்ணுறீங்க, அது கொண்டு மேலே வச்சு கொடுக்குறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்ல. இதெல்லாம் தோணுனதுனால தான் நான் இங்கே உட்காந்துருக்கேங்கிறது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் எங்கே வேலை செஞ்சாலும் சரி தான், அங்கே நீங்கள் வேலை செய்கிறதா நினைக்காம அந்த கம்பெனியை உங்களுக்கு தான் நினச்சி செஞ்சு பாருங்கள். ஏன் என்ன அவமானம் இருக்குது, என்ன உன்னுடைய பணியை நீ கூடுதல் கவனத்தோடு செய்கிற, கூடுதல் கவனத்தோடு செய்யும்போது ஏதோ ஒரு இடத்துல அதெல்லாம் உனக்கு போனஸாக வந்து நிற்கும். இன்றைக்கி எனக்கு அவங்க அப்படி செய்யலை இப்படி செய்ய, நான்லாம் 5 மணி ஆச்சு, அதுக்கு மேலே நான் தொட மாட்டேன், அது வெளியில் வீம்பா பேசி அப்படி அல்ல. 5 மணிக்கு மேலே ஒரு 10 நிமிஷம் ஆச்சா, அந்த நிமிஷத்தில் அது செய்ய வேண்டிய பணியாக இருந்தால் அதை செஞ்சு வச்சுட்டு போயிருப்பா. ஏதோ கடமையை செஞ்சு 5 மணியோட என்னது முடிஞ்சு போச்சு, 5 மணிக்கு மேலே அதை செய்ய மாட்டேன், பரவாயில்ல, நாளைக்கு வந்து செய். உன் மீது அதிகமான பணிச்சுமையை திணிக்கிறது வேண்டாம், தவறுதான். ஆனால் 5 மணிக்கு உள்ள ஒரு 10 நிமிஷத்தில் அதை செய்ய முடியலன்னா அது கெட்டியாயிரும், பயன்படுத்த முடியாமல் ஆயிரும், அது வேறு மாதிரியான பரிணாமம் ஆயிரும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை செஞ்சு வச்சுட்டு போயிரு. இதுதானே மனிதனே, இதுதானே அந்த கம்பெனிக்காக நீ பாடுபடுறது. ஆக எனக்கு கொடுக்குற வேலையை நான் இதைத்தான் இப்படித்தான் செய்வேன்னு இல்லாமல் கூடுதல் கவனமாக செய்ய ஆரம்பித்தா அதுக்குண்டான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற இதில் தான் என்னுடைய பணியெல்லாம் இருந்தது. அப்போ அந்த துபாய் பயணத்துலேருந்து அவங்க கேட்குறாங்க, என்னுடைய அலுவலர்கள் லேட்டாக வர்றாங்கன்றதை சொல்ல வரும்போது இதுக்கு போனேன். நான் 9 மணிக்கெலாம் போயிடுறேன், என்னோடய உதவியாளர் 10 மணிக்கு வர்றாங்க. மிகச்சரியாக 10 மணிக்கு அவர் அங்கேருந்து திரும்ப கூப்பிட்றாரு. 2 தேதிகள் எதுவும் ஒப்புக்கிட்டாது 2 தேதி இருக்குன்றாங்க. சரி, நான் அந்த 2 தேதி அவங்ககிட்ட சொல்கிறோம். அவங்க உடனே உங்கள் பாஸ்போர்ட் ஃபோட்டோவில் அனுப்புன்றாங்க. நான் உடனே அவங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். அவங்க உடனே எனக்கு பயணத்துக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் செய்து எனக்கு விசா டிக்கெட்டெல்லாம் போட்டு அனுப்பிச்சிட்றாங்க. துபாய் போய் இறங்குறேன். அவரே என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் அங்கே ஒரு எண்ணெய் நிறுவனத்தில் மாதம் 7 லட்சம் ரூபா சம்பளத்தில் வேலையை செஞ்சிட்ருக்கக்கூடிய அதிகாரியாக இருக்கார். அவர் கொஞ்சம் நல்லா வீடு பெரிய வீட்டில் தான் இருக்கார். ஆனால் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகல, மிகப்பெரிய ஒரு ஹோட்டலில் என்னை கொண்டு போய் ரூம் போட்டு தங்க வச்சு எனக்கு இரவு உணவுக்கு தேவையானலாம் செஞ்சுட்டு காலையில் நான் 10 மணிக்கு வர்றேன், உங்களை அழைச்சிட்டு போகிறேன்னாரு. சரிண்ணே, 10 மணிக்கு காலையில் வந்ததுக்குள்ள நான் 9:30 மணிக்குள்ள ரெடியாகி ரிசப்ஷனில் இருந்தேன். வந்தார், கூட்டிகிட்டு போனார், துபாயை பூரா சுற்றி காமிச்சார். என்னுடைய இட்லியை நான் எடுத்த ஒவ்வொரு நிகழ்வுலையும் அவர் சொன்னார், நீங்கள் ஆட்டோக்கார் சந்திராமா இவங்க பேரையெல்லாம் அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்படி என்னோட செய்தியை முழுவதையும் அவர் சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அப்படி முடிஞ்சது. அன்று இரவும் என்னை ஹோட்டலில் இறக்கி விட்டுட்டு போயிடுறாரு. அப்புறம் மறுநாள் பழைய துபாயை சுற்றி காமிக்கிறாரு. அவர் பெரிய ஒரு தொழுகைவாதி. வெள்ளிக்கிழமை மறுநாள் ஜும்மா தொழுகைக்கு போகிறாரு. என்ன இது இப்படி நீங்கள் அப்படியே சுற்றி பாருங்கன்றாரு. நான் அப்படியே ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அப்படி சுற்றி பார்க்குறேன். அது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அல்ல, அந்த மகப்பேறு மருத்துவமனை. அது அரசு மகப்பேறு மருத்துவமனை. அதுக்குள்ளே ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அங்கே நிறுத்திட்டு தொழுக போகிறாரு. நான் காம்ப்ளெக்ஸ்னு உள்ளே போய் பார்த்தா அது ஆஸ்பத்திரி, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி.
அப்படியே சுற்றி பார்த்துட்டு சென்னையில் கூட இருக்குது, ஆர்எஸ்ஆர்எம், ஸ்டாலின் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது. இது எப்படி இருக்கு, அவ்வளோ நீட்டாக ஒரு எனக்கு ரொம்பவும் அந்த ஆஸ்பத்திரி இந்த மாதிரிலாம் நம்ம நாட்டில் எப்போ வரும்னு அளவுக்கு பரிசுத்தமாக ரொம்பவும் அருமையாக இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் திரும்பி வந்தார், ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனோம், சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு சார் நானல்ல என் மனைவி உங்களை பார்க்கணுன்னு சொன்னாங்க, அவங்க தான் உங்களோட இதெல்லாம் எனக்கு எடுத்து காமிச்சு என்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க, நம்ம அவங்கள பார்க்க போகிறோம் அப்படின்னு சாப்பிட்டு முடித்தோன்னே அவங்க எங்கே இருக்காங்கன்னா மருத்துவமனையில் இருக்காங்க. மருத்துவமனையிலையா அப்படின்னு போனால் ஆமாம் அவங்க 4ஆம் கட்டத்தை தாண்டிட்டாங்க, கேன்சர் அப்படின்னு ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போகிறாங்க. அந்த அரசு மருத்துவமனையை பார்த்து அதிசயித்து நின்று நான் இப்படி இருக்கேன்னு நினச்சி போகிறேன். தனியார் மருத்துவமனை அது ஒரு பெரிய ஆடம்பர நட்சத்திர விடுதி மாதிரி இருந்தது. அதில் பெரிய விலாசமான அவங்களுடைய ரூம், அதில் விலாசமான வரவேற்பு ரூம் மாதிரியும் அந்த பக்கம் அவங்க படுத்திருக்காங்க. அது கீழே திரைச்சீலை போட்டிருக்காங்க. உட்காந்து நான் வந்திருக்கேங்கிற தகவல் போய் சொல்கிறாங்க. அவங்க உடையை சரிப்படுத்திட்டு என்னை கூப்பிட்றாங்க. அவங்க எந்திரிச்சு வர முடியாது. கூப்பிட்டுட்டு உங்களோட வீடியோவை பார்த்தேன், எனக்கு அப்படியே இப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியுமா அப்படின்னு நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன், உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். தன்னோட மனைவி இறுதி கட்டத்தில் இருக்காங்க. அவங்க இனி 2 மாதம் இருப்பாங்களோ 3 மாதம் இருப்பாங்க தெரியாது. அவங்க ஆசைப்பட்டதை நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக காலை 8:30 மணிக்கு என்கிட்ட பேசி, அதே சமயம் இந்த விஷயத்தை சொல்லி என்னை கூட்டிகிட்டு போன என்னுடைய பயணம் என்கிட்ட முதல்ல அவர் கேட்டது, துபாய்க்கு வந்திருக்கீங்களா கேட்டால், இல்லை சார் இப்போ தான் முதல் முறை வர்றேன்னு சொன்னேன். ஒருவேளை அந்த செய்தியெல்லாம் எங்ககிட்ட பகிர்ந்திருந்தாருன்னா நான் இந்த போயிட்டு வர்ற வரைக்கும் ஒரு இறுக்கமான ஒரு சுபாவத்திலே இருந்திருப்பேன் அப்படின்னு அதை விஷயத்தை சொல்லாமல் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி என்கிட்ட சொல்லி 2 நாட்களுக்கு அப்புறம், ஆனாலும் அவங்களுடைய இதுக்கு ஆசை நிறைவேற்றும் போது என்கிட்ட சொல்லித்தான் ஆகணும்னு சொன்னது. அது எனக்கு விருதா ஒரு மரணத்தின் வாசலில் எட்டிகிட்டு இருக்கக்கூடிய அந்த அம்மையார் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் எல்லாத்தையும் மறந்து என்னை மட்டுமே நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு அப்படியே ஒரு உள்வாங்கி இருக்காங்க. அப்படிங்கும்போது சின்ன வயசு 46 வயது என்னமோ தான் ஆகுது. ஒரு மகனுக்கு திருமணம் பண்ணியாச்சு, இன்னொரு மகனுக்கு திருமணம் பண்ணணும், கணவர் இருக்கார். இவங்களையெல்லாம் விட்டு விடைபெற்று நான் போகிறேனோ அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பத்தில் எதையுமே ஒட்டாத ஒரு சூழலில் இருக்கிற இடத்துல கூட என்னுடைய கடந்த காலம் அவங்களுக்கு ஏதோ ஒரு மணி நேரம் அப்படியே கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டுட்டு அப்படியே பீச்சிட்டு போய் உட்காந்தா அப்படியே ரிலாக்ஸாக எடுக்கிற மாதிரி இருந்ததாக அவங்க சொன்னாங்க. ஓகே, அது என்னை பாராட்டினாங்களா? அந்த மாதிரி ஒரு என்னை நேசிக்கக்கூடிய என்னை வெறுக்கக்கூடியவங்களுக்கு கூட அப்படி ஒரு சூழல் வந்துடக்கூடாதுன்ற ஒரு வெளிநாட்டு பயணம்ங்கிறது பல்வேறு விஷயங்களை ஞாபகப்படுத்தும். ஆனால் அவர் எனக்கு என்னமோ பண்ணுது சார், உங்களை பார்த்துட்டு உங்கள் வீடியோலாம் பார்த்து உங்களை நேரில் சந்திக்கணும்னு சொன்னது. அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு எனக்கு அவர் சொன்னதை விட எனக்குள்ளே என்னமோ பண்ணிகிட்டே இருக்குது இன்றைக்கு வரைக்கும். அந்த மாதிரியான சில இதை நான் எப்படி சொல்கிறது, எனக்கு கிடைச்ச பாராட்டுன்னு சொல்கிறதா? ஆனால் அந்த அம்மையார் தவறிட்டாங்க. என்னை பற்றியெல்லாம் விசாரித்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, தவறிட்டாங்க. அப்படி எங்கேயோ கண்காணாத இடத்துல இருந்தாலும் கூட என் மேலே அன்பு செலுத்துகிற அளவுக்கு நான் ஏதோ இந்த சமுதாயத்துக்கும் எனக்கும் செய்திருக்கேன் அப்படின்ற நிறைவு இந்த விருதுகளெல்லாம் தாண்டி எனக்குள்ள ஒரு நிறைவு இருக்குது. ஓகே ஓகே. இன்றைக்கி நிறைய உணவு சார்ந்த தொழில்கள் வந்து இன்றைக்கி அந்த உணவு சார்ந்த தொழில்களில் நிறைய மாற்றங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு சிலர் வந்து இந்த கேட்ரிங் பிஸ்னஸில் வந்து இந்த கோயம்புத்தூர்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் சமைச்சா தான் அந்த டேஸ்ட் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்றைக்கி ஒரு விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க முடியுது. இந்த உணவு தொழிலில் இன்றைக்கி ஒருத்தங்க உள்ளே வராங்க அப்படின்னா எந்தளவுக்கு அக்கறையோடவும் எந்த இடத்துல கவனமாகவும் இருக்கணும். இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி ரா மெட்டீரியல்ஸோடைய அந்த குவாலிட்டியும் வந்து காலப்போக்கில் வந்து மாறதுக்கான சூழல் ஏற்படுது. இது எல்லாமே எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? ஏன்னா இன்றைக்கி இட்லியோட சுவை அப்படிங்கிறது ஜென்ரலி நம்ம வீட்டில் நம்ம ரெகுலராக சாப்பிட்றது ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். பட் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இட்லியும் இன்றைக்கி இருக்க இட்லியும் ஒரே மாதிரி தான் இருக்குமா? அதில் ஏதாவது மாற்றங்கள் இன்றைக்கி ரா மெட்டீரியல் அரிசியோட மாற்றங்களா தண்ணீரோட மாற்றங்களாலாம் இருக்குது? நிச்சயமாக இருக்கும். இப்போ எங்களோட கேட்குற எல்லாருமே இப்போ இது வரைக்கும் நம்ம வியாபார ரீதியான விஷயங்கள் நம்ம நிறைய பகிர்ந்துக்கிட்டாலும் இது ஒருவேளை இதை பார்க்கக்கூடியவங்களுக்கு நம்ம வீடுகளில் என்ன இட்லி செய்யணுமே அப்படின்ற ஒரு அதுக்கு ஏதாவது டிப்ஸ் கிடைக்குமான்னு கூட தொழில்நுட்பம் அதில் ஏதாவது கிடைக்குமான்னு கூட கேட்பாங்க. நம்ம அவங்களுக்கானதுக்காகவும் நம்ம பகிர்ந்துக்கிறோம். இப்போ முதல் எங்ககிட்ட நிறைய எங்கள் வீட்டில் செஞ்சால் இப்படி வர்றதில்லை, இந்த இட்லி ரொம்ப பிரமாதமாக எப்படி இருக்குது அப்படிமா. சரி, உங்கள் வீடுகளில் என்ன நடக்குதுன்னு கேட்டால், சார் ஒரு நாள் பூ மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கும் சார், சார் ஒரு நாள் கல்லுன்னு இருக்கும் சார்,
ஒரு நாள் கொலன்னு இருக்கு, ஒரு நாள் தூக்கி அடித்தா மண்டை உடைச்சி அந்த மாதிரி இருக்குது சார். சரி, நல்லா இருக்கும்போது என்ன பண்ணீங்க? ஏதாவது அரிசி மாற்றினீங்களா, தண்ணி மாற்றினீங்களா, உளுந்த மாற்றினீங்களா, ஆளை மாற்றினீங்களா? எதை கேட்டாலுமே சார் அதே பிராண்டட் உளுந்து, அதே அரிசி, அதே ஆட்கள் தான் செஞ்சுருக்காங்க, அதே வீட்டில் தான் வச்சு செஞ்சுருக்காங்க. சரி, எல்லாமே இப்போ கோயம்புத்தூர் தண்ணி எடுத்துகிட்டு போனால் தான் சுவையாக இருக்குங்கிறது அது ஒரு பக்கம். அது எல்லாமே நம்ம தொழில் நாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு ஈடுபாடின் வெளிப்பாடு. எனக்கு தண்ணி கோயம்புத்தூர்ந்து வருதோ, சென்னையிலிருந்து வருதோ, காஞ்சிபுரத்துலேருந்து வருதோ அல்ல. இந்த காரணம் காட்டி மேசன் தான் இப்படி பூசிட்டாரு, பெயிண்டர் இல்லை, பெயிண்டர் தான் இல்லை, எலக்ட்ரீஷியன் இல்லை, பிளம்பரு அப்படி தூக்கிட்டு ஜம்ப் பண்ணிட்டு போயிடக்கூடாது. உனக்கு கோயம்புத்தூர் தண்ணி வேணுமா, அதையும் நான் கொண்டு வந்து தர தயாராக இருக்கேன். குவாலிட்டி மாறாமல் எனக்கு சுவையா நீ செஞ்சு தரணும் அப்படின்ற அழுத்தம் தான் அது. எதை மேலையும் நீ தப்பிச்சு போயிட முடியாது. அப்ப வீடுகளில் நீ எப்படி செஞ்ச, அன்னைக்கு ரொம்ப மிருதுவா சாப்பிட்டா நல்லா வரும்போது நீ என்ன செஞ்ச, அதையவே மறுநாள் அதே ஆட்கள் தான் நல்லா வரல அப்படின்னா, இட்லிங்கிறது எப்படின்னா முக்கிய காரணம் அந்த புளிப்புத்தன்மை, உஷ்ணத்தை பொறுத்து தான். இன்றைக்கி 32 டிகிரி செல்சியஸ், 25 டிகிரி செல்சியஸ் குளிர் நேரம், மழை நேரம், வெயில் நேரம்னு இந்த பருவ காலங்கள் மாறுது. அந்த பருவ காலங்கள் மட்டுமல்லாமல் நம்ம வீட்டில் கணவன் மனைவி 2 குழந்தைகளுக்கு மட்டுமே சமைச்சிருப்போம். ஒரு நாள் உறவினர் எச்சா வந்திருப்பாங்க, அவங்களுக்கு சேர்த்து சமைக்கும் போது அந்த ரூம் டெம்பரேச்சர் கொஞ்சம் மாறுபடும். இப்போ நாங்கள் இன்றைக்கி எவ்வளோ வெயில் இருக்குது, இன்றைக்கி எவ்வளோ நாளைக்கு இட்லி தேவை. இட்லிங்கிறதுன்னு சொன்னீங்கன்னா உடனடியாக செய்யக்கூடியதல்ல, முன்னாடி நாளிலிருந்து அதுக்குண்டான பணித்தொடர் ப்ராசஸிங் நடந்துட்டு இருக்கணும். அந்த முன்னாடி நாளே நாங்கள் எத்தனை மணிக்கு அரிசி ஊற போடலாம், இன்றைக்கி உஷ்ணம் இப்படி இருக்குது, எவ்வளோ ஊற போடுறது, எவ்வளோ நேரம் ஆட்டுறது. இப்போ பொதுவாக சட்னி அரைக்கிறோம், தேவையான தேங்காய், பொட்டுக்கடலை, இஞ்சி, அதுக்குண்டான தண்ணியை ஊற்றிட்டு மிக்சியில் போட்டு அரையாது. தண்ணியை மட்டும் தேவைக்கேற்ப அந்த கல் விட்டாதான் அதை அரையும். சட்னி மாவு அப்படித்தான், நீ தேவையான அரிசியும் போட்டு தண்ணியை ஊற்றி விட்டு நீ மற்ற வேலையை போய் பார்த்தோன்னா தலக்குன்னு போயிட்டு இருக்க பார்த்தா மாவு கல்லில் அடிபடாது, மாவு ஆகாது, நைஸ் ஆகாது. அப்போ அந்த மாவு அரைக்கக்கூடிய தன்மைங்கிறது ரொம்ப கவனமாக. நான் இப்போது இட்லிக்கு தயார்படுத்திகிட்டு இருக்கேன் அப்படின்னு முதல்ல உங்களை தயார்படுத்திக்கணும். இதை விட்டுட்டு அங்கே ஜம்ப் பண்ணுறது, அங்கே நான் ஏன் இந்த இட்லியை மட்டும் செஞ்சுட்டு இருக்கிறேன், மற்ற எதுவுமே செய்யலை அப்படின்னு கேட்டதுக்கு நான் சொன்னேன், என் பையன் மற்றதெல்லாம் பண்ணுறாரு, நான் இன்றைக்கும் இட்லி மட்டும்தான் செய்கிறேன், கேட்டரிங் மொத்தமாக செய்கிறதில்ல, என் பையன் அதை செய்வார். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ஒரே நேரத்தில் 2 முயலை துரத்துனா ஒன்றும் கூட பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் இதில் கூடுதல் கவனம் செலுத்துகிறேன். கூடுதல் கவனம் என்ன செலுத்துகிறேன்னா, இன்றைக்கி வெயில் எப்படி இருக்குது, இன்றைக்கி மாவு அரைச்சி வைக்கிறோம், நல்ல வெயிலாக இருக்குது, அதிக வெயில். நான் அரைச்சி வைக்கிற பாத்திரத்தை விட பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே இறக்கி வைப்பேன், அந்த டெம்பரேச்சர் கொண்டு வரதுக்காக. ரொம்ப பனியாக இருக்குது, மழை புளிக்கவே மாட்டேங்குது, நான் அரைச்சி வச்ச மாவில் ஒரு இளநீரை உடச்சி ஊற்றி கலக்கி வைப்பேன். இப்போ இளநீர் நமக்கு வந்து கொடுக்குறாங்க, நம்ம உடனே சாப்பிட்டா ஒரு சுவை, நம்ம ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தோம்னா உடனே சுவை மாறிடும். இளநீர் ஓப்பன் பண்ண உடனே அது இதாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது மூடியில் காற்று புகாமல் இருக்குது, அது உள்ளே போனோடனே அது அப்படியே புளிக்க ஆரம்பிச்சிடும், அந்த புளிப்பு பாக்டீரியா உருவாக ஆரம்பிச்சிடும். அப்போ பனி நேரத்தில் மாவில் அது இல்லாமல் இருக்கும்போது இளநீர் எடுத்து அரைச்சி வச்சோம்னா காலையிலுக்குள்ளே உபரியாகி நல்லா இருக்கும். இப்படி இட்லியை பற்றி ஒவ்வொன்றும் கவனமாக செய்கிறோம். இது எல்லாம் தாண்டி உங்கள் வீடில் எங்கள் இட்லி மாதிரி வருமானு கேட்டால் வராது. ஏன் அப்படின்னா நாங்கள் பயன்படுத்துறது கமர்ஷியல். எங்களுடைய அடுப்பில் பானையை ஏற்றி பற்ற வச்சாச்சுன்னா, இட்லிங்கிறது என்ன அப்படின்னா, நான் பலமுறை சொல்லியிருப்பேன், நீங்கள் அடுப்பில் பானையை வைக்கிறீங்க, தண்ணி ஊற்றுறீங்க, மாவு அரைச்சி உள்ளே வச்சுட்டு அடுப்பு வச்சுட்டு போயிருங்க, அப்படி இல்லை. தண்ணி கொதிநிலை வந்ததுக்கப்புறம் தான் மாவு அரைச்சி உள்ளே வைக்கணும். நீங்கள் மாவு பானையை தண்ணி வச்சுட்டு தண்ணி கொதிக்க வரக்கு முன்னாடியே எடுத்து போட்டு உள்ளே வச்சு மூடி வச்சுட்டு போனீங்கன்னா, தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணி எல்லாத்தையும் உள்வாங்க ஆரம்பிக்கும், உஸ்ஸுன்னு இழுக்க ஆரம்பிக்கும். இழுத்து அதுக்கப்புறம் அது அதுக்கு அடுத்தது வரும்போது தான் அது எல்லாம் சேர்த்து தள்ளி நீராவியாக வெளியே வரும். அப்போ நீங்கள் இழுக்கிறதுக்கு முன்னாடி கொதிநிலை வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் மாவை ஊற்றி வைக்கணும்னு சொல்லுவேன். அப்போது உங்கள் பானையில் உங்கள் அடுப்பில் அந்த அளவுக்கு தான் கொதிநிலை வரும். காரணம், நீங்கள் வச்சிருக்கிற சிலிண்டருடைய அது உங்கள் பாதுகாப்பு கருதி அரசாங்கம் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு அளவுகோலில் தான் அந்த சிலிண்டர் அது
கேஸ் வெளிவரும். அதே கமர்ஷியல் சிலிண்டர் கமர்ஷியல் அடுப்பும்போது கூடுதலாக வரும். அப்போ கூடுதலாக நீராவி வரும்போது எங்களவுக்கு, ஆனாலும் உங்களுக்கு 60-70 விழுக்காடு எங்களை மாதிரி இட்லி செய்ய முடியும். கவனமாக அந்த நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு டிப்ஸ், இன்றைக்கி கூகுள்லேயோ யூடியூப்லேயோ இட்லி நீ எவன்னு சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய உங்களுக்கு இட்லி செய்கிற ஒரு இதெல்லாம் வரும். இதெல்லாம் பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வருது மேலும் வந்ததுன்னா பார்த்துட்டு எல்லாம் குறித்து வைங்க. குறித்து வச்சுட்டு இந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கும்போது அது கமெண்ட்ஸில் போடுங்க. அடுத்த நிகழ்ச்சியில் மேலும் சந்தித்து இந்த உங்களுடைய சந்தேகம் எல்லாம் போகக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஒரு இட்லி ஒரு மனுஷனோட வாழ்க்கையை மாற்றுச்சு அப்படிங்கிறத தாண்டி அது வந்து வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு அப்படி தான் தெரியும். பட் ஆனால் அந்த மனிதர் அவருக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அது எதுவாக இருந்தாலும் நான் வந்து அப்படி மாற்றிருப்பேன், அதில் அந்த இண்டஸ்ட்ரியில் நான் பெரிய ஆளாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட நேருக்கு நேர் உட்காந்து பேசும்போது வந்து அவர் சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ரொம்ப நன்றி, ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். இந்த வீடியோ நிறைய உணவு சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்காகட்டும் அல்லது இன்றைக்கி ஒரு காலேஜ் படிக்கிறவங்க அவங்க ஒரு கெரியரை சூஸ் பண்ணணும்னு நினைக்கும்போது இந்த பாட்காஸ்ட் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க எப்படி அவங்களுடைய மனநிலைமையை மாற்றிக்கணும், அதுவும் வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறவங்களா இருக்கலாம் அல்லது ஒரு வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், யாராக இருந்தாலுமே அந்த தொழிலில் ஈடுபாடு, அது வந்து என்னோட வேலை இல்லை, இது வந்து ஒரு அக்கறையோடு செய்கிறேன், நான் இந்த சொசைட்டி மேலே ஒரு அக்கறை செலுத்துகிறேன், ஒரு மனிதாபிமானத்தோடு இதை வந்து அணுகிறேங்கும் பொழுது என்ன இந்த ஒரு லாங்கர் டேர்மில் வந்து எனக்கான வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்காட்டாக இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி. நானும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 நூற்றாண்டு காலம் என்னுடைய வாழ்க்கையின் ஒரு சிறு பகுதியை தான் இன்னைக்கு உங்க கூட பகிர்ந்துருக்கிறேன். ஒரு 10 விழுக்காடுன்னு வச்சுக்கலாம். இனியும் 90 விழுக்காடு உங்களோட பகிர்றதுக்கு நிறையா இருக்குது. அது அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு அனுபவங்களை நான் பெற்றிருக்கிறேன். அது என்னோட போயிடக்கூடாது, அது பலருக்கும் அந்த அனுபவங்கள் போய் சேரும்போது யாருக்காவது ஒரு துளியாவது இன்றைய நாள் இந்த நாள் எனக்கு ஒரு சிறு துளி முன்னேற்றம் அப்படின்னாலே அது ஒரு பெரிய வெகுமானமாக ஒரு விருதாக கருதுகிறேன். நம்ம தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.